எந்த நஷ்டங்கள் லாபமாய் மாற்றும் திருநாமத்தின் மகிமையினால் எங்கள் அடைக்கலம் எங்கள் மறைவிடம் என் உள்ளம் உம்மை துதிக்கும். எங்கள் அடைக்கலம் நீர் எங்கள் மறைவிடம் என் உள்ளம் உம்மை துதிக்கும். சொந்தமாய் நீரந்தன் கூட உறவினர்கள் மறுகரையில் சொந்தமாய் நீரந்தன் கூட உறவினர்கள் மறுகரையில் ஆசீர்வாதத்தின் கரத்தை அறிந்தே அதிசயமான பாதை திறந்தி ஆசீர்வாதத்தின் கரத்தை அறிந்தே அதிசயமான பாதை திறந்தி எங்கள் அடைக்கலம் நீர் எங்கள் மறைவிடம் நீர் என் உள்ளம் உம்மை துதிக்கும். எங்கள் அடைக்கலம் நீர் எங்கள் மறைவிடம் நீர் என் உள்ளம் உம்மை துதிக்கும். எங்கள் அடைக்கலம் நீர் எங்கள் மறைவிடம் நீர் என் உள்ளம் உம்மை துதிக்கும். தகப்பனுக்கும் தாயினிடத்திலும் யாக்கோபு வித்தியாசமான நிலைமையிலே கடந்து போய் ஒரு வித்தியாசமான சூழலிலே தேவனை நோக்கி தேவனது யாக்கோபுக்கு நதி அண்டையிலே நேசரை காணும் பொழுது நீ ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று சொன்னார். பேரை கேட்கிறார். பேர் என்ன? என் பேர் யாக்கோபு என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நீ உன் பேர் யாக்கோபு என்று சொல்கிறார்கள். இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் உன் நிமித்தம் பூமியின் வம்சங்கள் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். எங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேலே யாக்கோபே அவனுடைய பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என் தாசன் ஆண்டவரே சொல்லத்தக்கதாக இந்த மாலை வெள்ள எங்களை அழைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அரவணைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எனக்கு எவ்வளவு வேணும் தகுதி இல்லை என்று சொன்னாலும் எல்லாமே உடைய கிருபை அப்பா, எல்லாமே உடைய இரக்க ஆண்டவரே, எல்லாமே உடைய தயவு அப்பா. இதற்காக நாங்கள் எந்த நற்கிரியும் செய்யவில்லை அப்பா. ஆனா எல்லாவற்றிலும் கர்த்தருடைய இரத்தத்தினாலே எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. இந்த மாலை வேளையில எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதித்து காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்படி ஒரு மனதோடு கூட இருக்கிறோம் அப்பா. செவிகளை திறக்கிறோம், இருதயத்தை திறக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்க. இப்படி நல்ல ஆவியானவர்களை நடத்தி கொண்டு போகட்டும். எங்களை ஆவியானவர்களோடு கூட பேசட்டும் ஆண்டவரே. எங்களை நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாம் துதிங்க நமக்கு ஒரு ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நீ கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீ கடன்களை எங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்குட்படாதிக்கும் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடியவில்லை. அறிவிப்புகள். வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வாசகம், சனிக்கிழமை அதிகாலை 5:15 மணிக்கு வாக்குத்தத்தத்தோடு கூட ஆராதனையும், சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆயத்த கூட்டம் சபையிலே தொடர்ந்து நடைபெறும். பங்கு பெறுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதாகங்களை நாம் தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போவோம். வேதாகங்களை எபேசியருக்கு எழுதினோம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நிறைய திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டின் தமிழ் வேதாகமத்தில் 265வது பக்கத்திலே இருக்கிறது. எபேசியர் எழுதினோம்.
அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The book of Ephesians chapter 2 verses 10. எபேசியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் சபையாராக நாம் சேர்த்து வாசிப்போம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையில காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசி எங்களை வழி நடத்தி ஆவிக்குரிய வளர்ச்சியின் தடையாக இருக்கக்கூடிய பாவத்தை எங்களுக்கு காண்பித்து அதை மேற்கொள்ளுகிற ஒரு யுக்தியை, ஒரு வழியை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போல இந்த மாலை வேளையில ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய முக்கியத்துவத்தின் நோக்கத்தை எங்களுக்கு புரிந்து கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, போதிங்க, பேசுங்க, வழிநடத்துங்க. பிரத்யட்சமாக வெளிப்படையாக முகமுகமாக கர்த்தர்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகல துதிகளை நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. காலை தினத்திலே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கீழாக அடித்தளத்திலே ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய தடங்களை அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியின் தடையை குறித்து நாம் தியானித்தோம். ஆவிக்குரிய வளர்ச்சியின் தடை ஒரே ஒரு தடை தான். என்னன்னு சொன்னால் நமக்குள்ளா இருக்கக்கூடிய பாவம். வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏன்னா தேவனுடைய வித்து அவனுக்குள்ளா இருக்கிறது, அவன் பாவம் செய்ய முடியாது. இருப்பினும் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு வரங்களுடையவர்களாக ஊழியம் செய்வர்களாய் காணப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில அநேக சமயத்திலே பாவங்கள் தலை தூக்குகிற ஒரு சமயத்தை நாம் பார்க்கும் பொழுது அதற்காக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் அவர் வழி சொல்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவர் எழுதி கொண்டிருக்கிறார், நீங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க. ஏன்னாக்கா நீங்கள் ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. நீங்க பாவங்களை அறிக்கையிடுங்க, அவர் மன்னிக்கிறதுக்கு அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டது ஒரு சட்ட பிரகாரமான ரட்சிப்பை, சட்ட பிரகாரமான ஒரு மன்னிப்பை உங்களுக்கு அருளி செய்து, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு ஒரு உறவின் முறையாக கர்த்தர் உங்களை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எப்படி மன்னிக்கிறார்? அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால் மன்னிக்கிறார். அதனால தைரியமா அவர் நம்பலாம். இரண்டாவது, எப்படி மன்னிக்கிறார்? அவர் நீதி உள்ளவராக இருக்கிறபடினாலே பாவத்திற்கு அவர் எப்பொழுதுமே அவர் ஒத்து போக மாட்டார். ஆனால் அதே சமயத்தில் பாவத்தை கண்டித்து உணர்த்தி அதை மன்னிக்கிறவராகவும் அவர் காணப்படுகிறார். இந்த மாலை வேளையிலே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் அடியின் கீழாக நாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய ஒரு நோக்கம் அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியின் ஊழியம் அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியிலே காணப்படுகிற தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது தேவன் உங்களை முன்னரே அழைத்த அழைப்பு. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சமயத்திலே அநேகர் உலகத்திலே தேவன் அழைக்கப்படாதவர்கள், தேவன் அழைக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று கேள்வி கேட்டால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு பர்பஸ் ட்ரிவனாக, நோக்கம் உள்ளதாக, அர்த்தம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் நம் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அல்லது தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்பட முடியாது. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியின் ஒரு மிகப்பெரிய ஒரு கனி அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியின் மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்னவென்று சொன்னால், நானும் நீங்களும் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தத்தை இவ்வுலகத்திலே பாவமான பொல்லாத உலகத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் மிக முக்கியமான அடையாளமாக, மிக முக்கியமான அதிசயமாக காணப்படுகிறதா இருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் மிக முக்கியமான அற்புதமாகவும் அதிசயம் என்னவென்று சொன்னால், நானும் நீங்களும் ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தை உள்ளாக நம்முடைய உள் கொண்டிருக்கிறவர்களாக நானும் நீங்களும் காணப்படுகிறோம். ஆகினாலே இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழைத்து அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை அபிஷேகித்து அவர்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியிலே இந்த தேவனுடைய அழைப்பின் நோக்கம் எப்படியா இருக்கிறது அப்படின்ற இந்த நாள்ல நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக அழைப்பு என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் பதில் அளித்து விட்டு நான் அடுத்தடுத்த காரியங்களுக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். அழைப்பு என்றால் என்ன, அல்லது என்னுடைய அழைப்பை பற்றி பேசுகிறேன், என்னுடைய அழைப்பை பற்றி பேசுகிறேன். இன்னைக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு 2
1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கீழாக குமாரனாகிய சாலமோனே வந்து தகப்பனாகிய தாவீதின் ஆலயத்தினை கட்ட பலன் கொண்டு திடமனதாயிரு என்ற வருஷத்தின் கீழாக கர்த்தர் 2010ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி, அதாவது இன்னைக்குயா இல்ல ஒரு 4 நாளுக்கு முன்பு நினைக்கிறேன், இன்னைக்கு 26ஆம் தேதி, ஒரு நாள் 22ஆம் தேதி என்னுடைய பிளஸ் 2 ரிசல்ட் வந்த பிறகு ஆண்டவரிடம் பேசி கர்த்தர் என்னை வழி நடத்த ஆரம்பித்தார். அப்படியாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், அவருடைய பரிசுத்தமான நோக்கத்திற்கு அழைத்திருக்கிறார், அவருடைய வல்லமைக்கு நேராக நம்ம அழைத்திருக்கிறார். ஆனால் அழைப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு 2 விதமான அழைப்பை நீங்க கவனித்து பார்க்கலாம். வேதாகமம் முழுவதுமாக 2 விதமான அழைப்பை பார்க்கலாம். ஒன்று ஜெனரல் காலிங், அதாவது பொதுவான அழைப்பு ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கிறான், ஒரு மனிதன் சாபத்தில் இருக்கிறான், ஒரு மனிதன் பிசாசின் பிடியில் இருக்கிறான். அந்த மனிதன் தேவனுடைய இணைப்பை அற்றவனாக, தேவனுடைய மகிமை அற்றவனாக பாவம் செய்தபடினாலே தேவ மகிமை அற்றவனாகி அவன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனை இயேசு கிறிஸ்து தம்முடைய திரு ரத்தத்தினாலே, தம்முடைய அன்பினாலே, தம்முடைய கல்வாரி சிலுவையினாலே அவர் அதன் உயிர்த்தெழுந்தாலே அவனை அழைத்து அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை நீதிமானாக்கி அவனை சுத்திகரித்து அவனை தம்முடைய சொந்த பிள்ளையாக, மகனாக, மகளாக அவர் தெரிந்து கொண்டு தம்முடையவனாக, அவருடையவராக, அவருக்குள்ளாக வைத்து அவர் நமக்குள்ளாய் வந்து வாழ்கிற ஒரு அழைப்பு. இது பொதுவான அழைப்பு, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துகிற, அறிக்கையிடுகிற யாராய் இருந்தாலும் இப்படிப்பட்ட அழைப்பிலே நாம் தலையை கொடுத்துட்டு இருக்கிறோம். இது ஒரு அழைப்பு. இரண்டாவது அழைப்பு தனிப்பட்ட அழைப்பு, ஸ்பெசிபிக் காலிங், அல்லது இன்னொரு நல்ல வார்த்தை சொன்னா கஸ்டமைஸ்ட் லைஃப் பர்பஸ். இந்த அழைப்பு என்று சொன்னால், நான் காலை வேளை பேச போகிற அழைப்பு என்னவென்று சொன்னால், தேவன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே அவரவர்களுக்கு தேவையான அளவிற்கு அவரவருடைய வரங்களின்படி, அவருடைய சித்தத்தின்படி அவரவர்களுக்கு தனித்தனியே ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஷர்ட் போடுறோம். இப்போ இந்த ஷர்ட் வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு எடுத்த ஷர்ட். இந்த ஷர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபிட்டா இருக்கும், கரெக்டா இருக்கும், எனக்கு ரொம்ப டைட்டா இருக்காது, ரொம்ப லூஸா இருக்காது, என்னுடைய கரங்கள்ல கரெக்டா, என்னுடைய இந்த ரிஸ்ட் கிட்ட கரெக்டா இருக்கும், என்னுடைய இடுப்புக்கு இந்த சட்டை கரெக்டா இருக்கும். அதுவே நான் போயிட்டு ஒரு ரெடிமேட் ஷர்ட் எடுப்பேன் என்று சொன்னால், என்னுடைய சட்டை கொஞ்சம் லூஸா இருக்கும், இல்ல என்னுடைய அளவுக்கு எடுப்பேன் என்று சொன்னால் டைட்டா இருக்கும், என் கைக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கும், கைக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும், தொலதொலன்னு இருக்கும், இப்படி கசங்கி இருக்கும், எப்படியா ஒன்று இருக்கும். எதுனா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஒன்று இது எனக்காக, எனக்காக பிரத்யேகமாக எனக்கென்று தையல்காரரால தைக்கப்பட்டது. ஆனால் அது ஜெனரலாக, பொதுவாக எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு சட்டை. அது என்னுடைய சைஸ் 38, 39 இல்ல குண்டாயிட்டேன் 40 நினைக்கிறேன், 40 சைஸ் இருக்கும் என்று சொன்னா 40 சைஸ் போட்டா அதாவது எனக்கு 39ல பாதி வேணும், 48ல கொஞ்சம், 40ல கொஞ்சம் கீழே வேணும். இப்படி சைஸ் வந்து என்ன பண்ணுது கிடைக்காது. 38, 40 தான் இருக்குது. இப்போ ஒரு சில பிராண்ட் 39 வச்சுறாங்க. நம்ம 39 கொஞ்சம், அந்த 39க்கு கொஞ்சம் தள்ளி அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். அது எனக்கு ரெடிமேட் ஷாப்ல கிடைக்காது, தனியா போனாதான் கிடைக்கும். தனியா போய் நான் எக்ஸ்ட்ரா 350 ரூபா கொடுத்து நான் பிட்டு வாங்கி 350 ரூபா கொடுத்து தைச்சு நான் போட்டா மட்டும்தான் எனக்கு சட்டை என்னுடைய அளவு இருக்கும். அப்படியாக கர்த்தருடைய அழைப்பு பிரத்யேகமாக தனித்தனியே ஒவ்வொரு மனிதனை அழைத்திருக்கிறார். நோக்கம் ஒன்றுதான், அவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். நோக்கம் ஒன்றுதான், அவருடைய நாம மகிமைப்பட வேண்டும். நோக்கம் ஒன்றுதான், அவருடைய நித்திய ராஜ்யத்தை நானும் நீங்களும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். நோக்கம் இவ்வளவுதான். ஆனால் அவரவர்களுடைய வழிகள், அவரவர்களை கர்த்தர் நடத்துகிற வீதம், அவருடைய கடந்த வாரத்தில் பாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதாவது தாவீது வந்து அந்த ஆர்க் ஆஃப் தி கவெனன்ட், உடன்படிக்கை பெட்டியை தம்முடைய எருசலேமுக்கு நேராக, சீயோனுக்கு நேராக கொண்டு வரும் பொழுது அவன் என்ன பண்றான், முதல் தடவை வந்து மாடுகளின் வண்டியில வைத்து கொண்டு வருகிறார். அதை ஊசா தொடுகிறார், அவர் மரிக்கிறார், பயப்படுகிறார் தாவீது. பயந்த உடனே அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேதேதோம் வீடு, காவல்காரனாகிய ஓபேதேதோம் வீட்டுல வைக்கிறார். அவருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. மறுபடியும் அங்கிருந்து மணிமணிவாக ஆடல் பாடலோடு கூட அவர் எடுத்து வருகிறார். இங்க ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னாக்கா, அவர் சொல்றார், முதலாவதாக தேவன் நான் வந்து மாடுகளின் வண்டியில கொண்டு வரும்போது கர்த்தர் நமக்கு ஒரு அடிவிழ பண்ணினார். இது ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுனாக்கா, இந்த மாடுகளின் மேலே வருகிற ஒரு காரியம் தேவன் புறஜாதியாருக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பெலிஸ்தரின் சவுலுடைய சாமுவேலுக்கு முந்தின ஏலியினுடைய காலகட்டத்தில் என்ன நடக்குதுனாக்கா, ஏலியினுடைய பிள்ளைகள் பாவம் செய்கிறாங்க. கர்த்தர் வந்து அவங்க மேல் நியாய தீர்ப்பு வர பண்ணுகிறார். நியாய தீர்ப்பு வந்தோடனே பெலிஸ்தர்கள் வந்து ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கும்
ஆரம்பிக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, உடன்படிக்கை பெட்டியை வந்து அந்த யுத்த களத்திற்கு, போர்க்களத்திற்கு கொண்டு போகிறார்கள். அங்க போர்க்களத்துக்கு கொண்டு போகும்போது இந்த உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் சத்தத்தை உயர்த்தி கம்பீரமாக அவரை எக்காலங்களை ஊதி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆர்ப்பரிக்கிறதை கேட்ட பெலிஸ்தியர்களுடைய இருதயம் நடுங்கி போயிற்று. இருந்தாலும் அவர்கள் சொல்றாங்க, இதற்காக பயப்படாதுங்க, அவரை நாம் மேற்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் மேற்கொள்றாங்க. அவர் தேவனுடைய பெட்டியை, அது உடன்படிக்கை பெட்டியை தாகோனின் தேவாலயத்திற்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. தேவாலயத்துக்கு கொண்டு போய் வச்ச உடனே தாகோன் முகம் குப்புற விடுகிறார், ஒரு தரம் முகம் குப்புற விடுகிறார், 2 தரம் முகம் குப்புற விடுகிறார், தலை வெட்டப்படுகிறது. 3ஆம் தரம் வந்து ஆண்டவர் அவர்களை கொடிய வாதைகளினாலே, பைல்ஸ் மூலவாய் வியாதிகளை போல வியாதிகளை வந்து அவர்களுக்குள்ளாய் விடுறாரு. அப்ப சொல்றாரு, நீங்கள் ஒரு மாட்டினுடைய காரியத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி அதிலே உடன்படிக்கையை பெட்டியை வைத்து நீங்க கொண்டு போங்க சொல்றாரு. இது யாருக்கு சொன்னது? பெலிஸ்தருக்கு சொன்னது. ஆனால் தாவீதுக்கு என்ன பண்றாரு? பெலிஸ்தருக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை பெலிஸ்தருக்கு அந்த ஒரு கேட்டகரியில, அந்த ஒரு டோன்ல இவர் என்ன பண்றாருன்னா மாடுகளில் வைத்துக் கொண்டு போகிறார். ஆனால் தேவன் இஸ்ரவேலுக்கு சொன்னது, அந்த மாடுகள் கரெக்டா வந்து அங்க பாத்தீங்கன்னாக்கா மாடுகள் கரெக்டா யோசுவாவின் இடத்துல வந்து நிற்கும். அங்க நின்ற பிறகு அங்கே பலி செலுத்தி அந்த உடன்படிக்கை பெட்டியை மறுபடியும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு போவார்கள். ஆனால் யோசுவாவுக்கும் சரி மோசேக்கும் சரி கர்த்தர் சொல்கிறார், இந்த லேவியர்கள் தான் என்ன பண்ணும்? தூக்கி சுமக்க வேண்டும். கர்த்தர் அவர்களுக்கு பெலிஸ்தியருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று தேவன் சொன்னாரோ அதை தாவீது கை கொள்வான் என்று சொன்னால் அது ஒருபோதும் அங்கே ஒவ்வாது. அல்லது மறுபடியும் மோசேயினுடைய வாழ்க்கையிலும் எலியானுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மோசேயுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இடிமுழக்கங்கள் மூலமாக, நில சரிவுகள் மூலமாக, நில அதிர்வின் மூலமாக, கண்மலை பேர்க்கத்தக்கதன் மூலமாக, எரிமலை வெடிக்கிறது மூலமாக, புகை மண்டலமாக கர்த்தர் மோசேக்கு காட்சி அளித்தார். ஆனா அப்படியே நீங்க எலியாவுடைய வாழ்க்கையில வந்துட்டீங்கன்னாக்கா அப்படியே மாறுது. கண்மலை பேர்க்கிற சவுண்ட் வருது, அது கர்த்தர் இல்லை. அக்கினி வருகிறது, கர்த்தர் இல்லை. பலத்த பெருங்காற்று வருகிறது, கர்த்தர் இல்லை. மோசேயை போல ஒரு அமைப்பை இவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தான். எலியாவால் அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்க முடியாது. அது எல்லாவற்றுக்கும் பிறகு ஒரு மெல்லிய சத்தம் அங்கே வருகிறது, அதை கேட்கிறான். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில கூட, ஒவ்வொருடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிதான ஒரு திட்டத்தை, ஒரு அழைப்பை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த அழைப்பின் முடிவு மகிமையா இருக்கும். பாதை பாடுகளா இருந்தாலும் அதன் முடிவு மகிமையா இருக்கும். இந்த அழைப்பு எப்படி நமக்கு தரப்படுகிறது சொன்னால், அது தேவனுடைய அனாதி கிருபையினாலே தரப்படுகிறது, ரட்சிப்பின் மூலமாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் எழுதின 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தையும் வாசிப்போம். 8ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தை வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளால் உண்டானதல்ல. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து பேசுகிறது. ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு பாவி, அவன் ரட்சிக்கப்படும் போது அவன் எப்படி ரட்சிக்கப்படுறான்? கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறான். எப்படி கிருபையினுடைய கிரியை எப்படி இருக்குது? விசுவாசமா இருக்குது. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறான். இது என்னாலே நம்மளால உண்டானது இல்லை, இது தேவனுடைய கிஃப்ட், தேவனுடைய ஈவு, தேவனுடைய வரமாய் இருக்கிறது. இதை குறித்து ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது மனிதனுடைய கிரியையினால் உண்டாகாமல் இது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு ரட்சிப்பை குறித்து பேசிவிட்டு அடுத்த இடத்துல ஒரு அழைப்பை குறித்து பேசுகிறார். 10ஆம் வசனம் தலைப்பு வசனத்திலே பார்க்கும்போது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு காட்ஸ் மாஸ்டர்பீஸ், தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ரட்சிப்பினுடைய இந்த ஒரு பேக்கேஜ்ல, ரட்சிப்பின் என்ன சொல்றது, அந்த ஒரு கிஃப்ட், ரட்சிப் ஆகிய இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல கர்த்தர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் தந்த ஒரு கிஃப்டாக, ஒரு பிரைஸாக, ஒரு கிஃப்ட் பேக்கேஜ் போல, ஒரு பரிசு பெட்டியை போல காணப்படுகிறது ரட்சிப்பு. ஆனால் அதற்குள்ளாக காணப்படுகிற மிக முக்கியமான விஷயம் தேவனுடைய அனாதி திட்டமும் தேவனுடைய தீர்மானமும். அதுதான் நீங்க
எரேமியா 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள், தீர்மானங்கள், நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அப்போ இந்த திட்டம், கர்த்தருடைய நினைவு, கர்த்தருடைய அனாதி தீர்மானம், இந்த அழைப்புக்குள்ளாக கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த பிலதெல்பியா திருச்சபையிலே நான் வந்து ஒரு டெடிகேட்டட் பாஸ்டர், அதாவது ஒரு அசோசியேட் பாஸ்டர்னு சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நான் ஒரு ஆர்டைன்டு பாஸ்டராய் மாற வேண்டும் என்று சொன்னால் எங்கள் பிலதெல்பியாவுடைய சட்டத்தின்படியாக சர்ச் டாக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பிலதெல்பியாவுடைய சொசைட்டி சர்ச் டாக்மா மூலமாக அது எப்படி என்று சொன்னால் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா, நான் பைபிள் காலேஜ் அல்லது என்னுடைய படிப்பை முடித்து விட்டு 3 வருடங்கள் அல்லது 2 வருடங்கள் கழித்து விட்டு எனக்கு டெடிகேட் பண்ணுவாங்க. அதாவது 2015ஆம் வருஷம் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி டெடிகேட் பண்ணாங்க. ஆனா எனக்கு 1 வருஷம் டெடிகேட் பண்ணாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு குறைந்தது 3 வருஷம் வந்து அவர் ஊழியத்திலே நிலைத்து நிற்கிறதை பார்த்துவிட்டு அவளை பிரதிஷ்டை செய்வார்கள். அப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு அவர் வந்து கம்யூனியன் கொடுக்கலாம், அவர் வந்து கம்யூனியன் கொடுக்கலாம், அவர் வந்து பெனடிக்ஷன், அதாவது ஆசீர்வாதம் கூறலாம், அவர் மற்ற காரியங்களை செய்யலாம். ஆனால் சாவடகம் பண்ண முடியாது, கல்யாணம் செய்து வைக்க முடியாது, ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. இந்த 3 காரியங்கள் காணப்படுகிறது. இது எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால், எனக்கு அதாவது என் ஊழியத்திலே நான் 7 வருடங்கள் என்னுடைய நிலை சீராக இருக்க வேண்டும், பிறகு எனக்கு திருமணமாக இருக்க வேண்டும், பிறகு எனக்கு மினிமம் ஒரு பிள்ளையாவது இருக்க வேண்டும். அந்த ஒரு பிள்ளைகளுடைய டெடிகேஷன், இந்த பிள்ளையை நான் தேவனுக்கு அந்த பிரதிஷ்டை பண்ண வேண்டும். அந்த பிரதிஷ்டை பண்ணுகிற சமயத்திலே என்னை வந்து அவங்க ஆர்டைன் பண்ணுவாங்க. அதாவது என்னை வந்து அவர்கள் முழுமையாக தி பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை கொடுத்து என்னை ஆர்டைன் பண்ணுவாங்க. என்னை வந்து அது இந்த ஊழியத்திற்காக இந்த திருச்சபையில பிலதெல்பியா மூலமாக என்னை நியமிப்பாங்க. அந்த நியமிப்பு எப்போது நடக்கும் என்று சொன்னா இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு. ஆனால் தேவன் தம்மை விசுவாசிக்கிற எல்லாரையும் ஒரே ஒரு டைட்டில்ல அவர் நியமிக்கிறார், அழைக்கிறார், தெரிந்து கொள்கிறார். அந்த டைட்டில் என்னன்னாக்கா கிருபை. ஒரு திருச்சபையிலே திருச்சபையின் சட்டங்கள் இருக்குது, திருச்சபையின் டாக்மேட்டிக்ஸ் இருக்குது, திருச்சபையிலே ஒரு சர்ச்சுடைய காரியங்கள் இருக்குது. மெயின்லைன் சர்ச்சஸ்ல வேற மாதிரி இருக்கும், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்ல வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு திருச்சபைக்கும் மாற்றங்கள் காணப்படும். ஆனால் கர்த்தர் எல்லா திருச்சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளையும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்ட யாராய் இருந்தாலும் சரி, அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக, சொந்தங்களாக, புத்திரர்களாக அவர் ஏற்றுக்கொள்ளபடி அப்பா பிதாவின் கூப்பிடும்படியாக அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் அவர்களுக்கு ஒரு வல்லமை, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் ஆண்டவர் என்று தர அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ ஒரு ஆர்டைனிங், இந்த அழைப்பு மூலமாக ஒரு நியமிக்கப்படுகிறோம். நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே, அவருடைய வல்லமையுள்ள கிருபையினாலே இந்த மகா பெரிய அவருடைய ராஜ்யத்தை கட்டும் அங்கத்தினர்களாக நீங்களும் நானுடைய வாழ்க்கையும், உங்கள் வாழ்க்கையும், என்னுடைய வாழ்க்கையும், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், திருச்சபையா இருக்கலாம், இதனுடைய எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டம் நிறைவேறுவதாய் காணப்படும். பரமல்ல இந்த இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்றோம், ராஜ்யம் வருக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும். அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஒரு கணவன் அவன் எப்படியா இருக்க வேண்டும்? ராஜ்யத்தின் கணவனாய் இருக்க வேண்டும். ஒரு மனைவி எப்படியா இருக்க வேண்டும்? ராஜ்யத்தின் மனைவியாய் இருக்க வேண்டும். ஒரு பிள்ளை எப்படியா இருக்க வேண்டும்? ராஜ்யத்தின் பிள்ளையாய் இருக்க வேண்டும். ஒரு ஊழியர் எப்படியா இருக்க வேண்டும்? ராஜ்யத்தின் ஊழியராய் காணப்பட வேண்டும். சேவிக்கிறவர்கள் எப்படியா இருக்க வேண்டும்? ராஜ்யத்தின் சேவகர்களாய் காணப்பட வேண்டும். குடும்பம் எப்படியா இருக்க வேண்டும்? ராஜ்யத்தின் குடும்பமாய் இருக்க வேண்டும். சபை எப்படி இருக்க வேண்டும்? ராஜ்யத்தின் திருச்சபையாய் இருக்க வேண்டும். இதில் எல்லாவற்றிலும் தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம்தான் மகிமைப்படுவதா இருக்க வேண்டும். இதுல எந்த ஒரு பில்டிங்கோ, எந்த ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட தாளந்துகளுக்கோ, எந்த ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட செயல்களுக்கோ எந்த விதமான ஒரு முன்னுரிமையோ அல்லது எந்த விதமான ஒரு எந்த விதமான ஒரு முன்னுரிமையோ, எந்த விதமான அவர் பண்றாரு, ரொம்ப கஷ்டப்படுறதுக்காக இதை செய்வோம் அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாமே இயேசு சொல்ற எல்லாவற்றையும் செய்து முடித்த வேலைக்காரர்களாக அவருக்கு முன்னாடி வந்து நின்று அப்பிரயோஜனமான ஊழியர்களா இருக்கிறோம். நாங்க என்னத்தை செஞ்சோம்? நாங்க ஒண்ணுமே செய்யல, நீங்க தான் எங்களை வச்சு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லத்தக்க தாழ்மை அழைப்பிலே காணப்படுகிறது. அழைப்பில் தாழ்மை இல்லை என்று சொன்னால் கிருபை இருக்காது. கிருபையே இல்லைன்னா அழைப்பே இருக்காது. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அதான் சொன்னேன், அழைப்புல தாழ்மை இல்லைன்னா கிருபை இருக்காது. கிருபை இல்லைன்னா அழைப்பே இருக்காது. அழைப்பு இல்லைன்னா தெரிந்து கொள்ளப்பட முடியாது. தெரிந்து கொள்ளப்படலன்னா
நீதிமான்களாக்கப்பட முடியாது. நீதிமான்களாக்கப்படனாக்கா தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்ல முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது, பரலோகத்துக்கு ஏறி சொல்ல முடியாது. இந்த அழைப்பு மிக முக்கியம். இந்த விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க, விசுவாசிகள் என்ன நம்புறாங்க? அழைப்பு என்பது தேவ ஊழியர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒன்று. அழைப்பு என்பது அவருக்கு ஊழியம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று. அழைப்பு என்பது தெய்வீக நோக்கம். அது வெறும் ஊழியக்காரர்களுக்கு சம்பந்தப்பட்டது அல்ல, ஒவ்வொருவருக்கும் சம்பந்தப்பட்டது. பிறந்த குழந்தை முதற்கொண்டு மரிக்கும் திருவாயில் இருக்கக்கூடிய வயோதிபர் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது. ராஜாவுடைய திருமணத்துக்கு அழைக்கப்பட்டவர் அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆண்டவர் நான் ஊழியனாக இருக்கிறதுனால எனக்கு தனியாக அவருடைய பரலோகத்தை வந்து எனக்கு தனியா ஒரு சீட்டு போட்டு எனக்கு தனியா வந்து அப்பா நீங்க உட்காந்து உனக்கு தனியா ஒரு ஏசி ரூம், மற்ற விசுவாசிகள்லாம் வேணா என்ன வேணாம் ஏசி ரூம் வேணாம், அவங்க வந்து இருந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏசி இல்லாத ரூம் அப்படிலாம் கொடுக்க போறது கிடையாது. நீங்க எங்க இருந்து அந்த தேவனை அல்லேலூயா என்று சொல்லி ஆராதனை செய்ய போறீங்களோ அதே இடத்துல தான் நாங்களும் இருந்து தேவனை அல்லேலூயா என்று ஆராதனை செய்ய போறோம். அங்க உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணுதான். என்னது? ஆட்டுக்குட்டியானவனுடைய கல்யாண விருந்துல நானும் நீங்களும் பங்கு பெறுவதாக, மனவாட்டியாக, கரைதிரையற்றவர்களாக, மாசற்றவர்களாக அவருடைய திருச்சமூகத்திலிருந்து மணவாளனுக்காக ஆயத்தப்படுகிற மணவாட்டியை போல கற்புள்ளவர்களாக நானும் நீங்கள் திருச்சமூகத்தில் நிற்க வேண்டும். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற தீர்மானத்தினுடைய முடிவாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேடி போகிற காரியங்கள், நாம் சம்பாதிக்கிற காரியங்கள் தப்பு இல்ல, வீடு வாங்குற காரியங்கள் தப்பு இல்ல, கார் வாங்குறது தப்பு இல்ல, சந்தோஷமா இருக்கிறது தப்பு இல்ல, எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். கர்த்தர் உங்களுக்கு அது தருவார் என்று சொன்னால் மிகவும் நல்லது. ஆனால் நோக்கம் அது அல்ல. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். மற்றதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அது வந்தாலும் சரி, அது வரலாலும் சரி. ராஜ்யம் என்பது ஒன்று உண்டு. தேவன் என்பவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பிள்ளை என்பவன் நான் ஒருத்தர் இருக்கிறேன். எனக்கென்று ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவு ஒரு புதிய ராஜ்யத்தின் துவக்கமா இருக்குது. கர்த்தர் கொஞ்ச நாளாவே இந்த ஒரு பாட்டை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கேன். பாட்டு வந்து ஒரு நாள கேட்கல, பாட்டு மறந்துச்சு. வருத்தம் வருத்தம் வசிதாகம் என்ன பாட்டு? ஸ்டார்டிங் சொல்லுங்க. அந்த பாட்டு ஸ்டார்டிங் சொல்லுங்க. சூப்பர். அந்த எப்ப பார்த்தாலும் இந்த பாடல் ஒன்று. இன்னொன்று வந்து சோறும் உள்ளான மனிதன் சோதனை தேவ சாயலா. இந்த ரெண்டு பாட்டையும் மறுபடியும் காலைல ஜோம் பண்ணும்போது பாடுறேன். நைட்டு நீங்க சாவு பாட்டு நினைச்சிட்டீங்களா? வாழ்க்கை தான் இருக்குது. எனக்கு சாவு வரப்போகுது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், நான் நித்திய ஜீவன்ல பிரவேசிக்க போறேன். என்னுடைய மரணம் என்பது என்னோட முடிவில்லை. அது தேவனுடைய ராஜ்யத்தில் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, எக்ஸாம் இல்லை, செமிஸ்டர் இல்லை, ஒண்ணும் இல்லை. சந்தோஷமாக தான் இருக்கு. உங்களுக்கு அவ்வளவு வயசாயிடுச்சு இல்ல, வயசாகிறதுனால தேவன் ராஜ்யம் தேடணும் அப்படிலாம் இல்லை. ஆவியும் மனவாட்டுக்கு தெரியல. இப்போ ரொம்ப நாளா இந்த ஜெபத்தெல்லாம் கடைசியா நான் முடிக்கும் போது வார்த்தை சொல்றேன். ஆவியும் மனவாட்டியும் வாழ்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. ஆமேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருப்பான். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய வருகை என்பது என் மரணத்தை பத்தி பேசல. அவருடைய வருகை நித்திய ஜீவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. பரலோகமே என் சொந்தமே என்றது மரண பாடல் அல்ல, நித்திய ஜீவனுக்கான பாடல். தேவசாயல் ஆக மாறி பாடுற பாடல் அது மரணத்துக்கான பாடல் அல்ல, அது நித்திய ஜீவனுக்கான பாடல். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு மூட நம்பிக்கை வந்துடுச்சு. நம்ம நம்பிக்கை அப்படி நடக்கவும் செய்யுது. இந்த பாடலாம் பாட்டேன், அதான் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அப்படி பார்த்தா டெய்லி எத்தனை லட்சம் எத்தனை கோடி பேர் மறித்து கொண்டிருக்காங்க. அவங்க எல்லாம் போய் நீங்க பாடினா இருக்கிறீங்க இல்லைங்க. இது மேபி அவன் அந்த அப்படிப்பட்ட வைபவங்களுக்கு இது பாடுகிறபடினால அப்படிப்பட்ட பெயர் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீங்க அந்த பாடல்ல ஒவ்வொரு வரியும் வாசித்து பாருங்க. இன்னைக்கு வீட்டுல போய் நீங்க பாருங்க, உங்க பாட்டு புக் எடுத்து இந்த பரலோகமே சொந்தமே, அப்புறமா இந்த தேவசாயில் 2 பாடல், உங்களுக்கு மற்ற பாடல்கள் அந்த பாடல், இந்த ஒவ்வொரு வரிகளை பாருங்க, அதை தியானித்து பாருங்க. அது மூலமா கர்த்தர் பெரிய சக்தி வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. இன்னைக்கு மாதிரி எல்லா பாட்டுலயும் வந்து சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு யாரும் என்ன பண்ணல. அந்த காலத்துல பாட்டு இல்லாத வெறும் வசனம் தான் பாட்டு.
இன்னைக்குதான் வார்த்தை பாட்டாயிடுச்சு, அன்னைக்கு வெறும் வசனம் தான் பாட்டு. அப்படிப்பட்ட வசனம் அதுல இருக்கிறது ரொம்ப ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு எதுக்கு சொல்ல வரேன், வெளியே போயிடு எதுக்கு சொல்ல வரேன் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையானது என்னுடைய அழைப்பின் மூலமாக நான் தாழ்மைப்படும் போது அது கிருபை பெற்றுக்கொண்டு தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக அது காணப்படுகிறதாக இருக்கிறது. ஒரு கார் இருக்குது, நீங்கள் நானும் ஒரு கார் வாங்குறோம். அந்த கார் எப்பவுமே வீட்டுல கவர் போட்டு மூடி வச்சிருந்தா அந்த கார் வாங்கினதுடைய நோக்கத்தை என்ன பண்ணல, நிறைவேற்றல. அல்லது அந்த கார் எப்போ போதும் எடுத்து ஆன் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் போன ஆஃப் ஆகி அங்கே நின்றுது. அந்த கார் என்ன பண்ணல, அது வாங்கியதுடைய நோக்கத்தை அது நிறைவேற்றவில்லை. அல்லது இப்போ இந்த கீபோர்டு இருக்குது, இந்த கீபோர்டு எப்போ பார்த்தாலும் மூடிட்டே இருந்துச்சுன்னா இந்த கீபோர்டுடைய நோக்கம் அது நிறைவேற்றப்படல. அது வாத்திய கருவியினுடைய நோக்கத்தை நிறைவேற்றல. ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்கு. அது செய்ய வேண்டிய வேலையை செய்யாதபடிக்கு அது வேற காரியத்தின் மேல தன்னுடைய கவனத்தை திருப்பும் என்று சொன்னார். யோசிச்சு பாருங்க, நீங்க 30,000 ரூபாய் கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க. இது 30,000 ரூபாய் கொடுத்து ஒரு நல்ல சாம்சங் 1000 ரூபாய் ஃப்ரிட்ஜ், நல்ல ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க. அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வீட்டுல ஆன் பண்றீங்க. ஆன் பண்ணி சூடா ஒரு ஃப்ரிட்ஜ் உள்ள ஃப்ரிட்ஜ் உள்ள சூடாச்சுன்னா ஃப்ரிட்ஜ் உள்ள என்ன ஆகணும், கூல் ஆகணும். சூடாச்சுன்னா நம்முடைய கிறிஸ்து ஆவிக்குரிய வாழ்க்கை அநேக சமயத்தை நம்ம நோக்கத்தை விட்டு தவறும் பொழுது இப்படிதான் இருக்கு. ஃப்ரிட்ஜ் அதோட வேலை கூல் பண்ணி நம்ம சமைத்த பொருளை வைப்போம். ஆனா ஃப்ரிட்ஜ் அதற்காக இல்ல, சமைக்காத பொருளை வைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் சிருஷ்டிக்கப்பட்டது. நோக்கத்தை மாறி சமைத்த பொருள் 4 நாட்கள் ரசம், 5 நாட்கள் காரக்குழம்பு, 6 நாட்கள் உள்ள சகலமும் அதற்குள்ளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கல்ல, சமைக்காத பொருளை வைப்பதற்காக நோக்கம் மாறி இருக்கிறது. அதனால யாருக்கு பிரச்சனை, ஃப்ரிட்ஜுக்கு எந்த விதமான, நீங்க சாம்பார் எடுத்து போய் 4 நாள்ல 40 வருஷம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. சாப்பாடு நம்மளுக்கு தான் பிரச்சனை. அதே மாதிரி ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நானும் நீங்களும் நோக்கத்தை விட்டு தவறி நம்ம நோக்கத்தை நிறைவேற்றாமல் இருப்போம் என்று சொன்னால் அங்க பிரச்சனை நமக்கு மாத்திரம் இல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கும் திருச்சபைக்கும் எல்லாருக்கும் பிரச்சனையாகுது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டித்தார், சந்திர சூரியனை சிருஷ்டித்தார், நட்சத்திரங்களை, மீனை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எல்லாவற்றுக்காக ஒரு நோக்கம் இருக்குது. சூரியன் நீ பகல்ல வெளிச்சம் கொடுப்பா, சந்திரன் நீ இரவுல வெளிச்சம் கொடுப்பா, நட்சத்திரங்கள் இரவுல வெளிச்சம் கொடுப்பா. சகலத்தையும் அதற்கு நோக்கத்தை வைத்திருக்கிறார். மனிதனை நீ ஆளுகை செய், நீ பராமரித்து காத்துக்கொள்கிற நோக்கத்திற்காக அவர் தம்முடைய தோட்டத்தில் வைத்தார். அப்போ அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராக தான் தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் மனிதன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே நோக்கத்தை விட்டு தவறி அவன் கீழே விழுந்தார். இப்போ ஒரு அழகான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், என் பேர் இருக்கனால நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாவினிடத்தில் சேர்க்கப்பட்டு அடிமை கண்டான். ஓகே, தாவீது என்ன பண்ணா? 1 சாமுவேல் 2 சாமுவேல்ல ராஜ்யபாரம் பண்ணினான். 40 ஆண்டுகள் நினைக்கிறேன். 40 ஆண்டுகள் தாவீது என்ன பண்றாரு? ராஜ்யபாரம் பண்ணுகிறாரு. பாவம் பண்ணாரு, கொலை செய்கிறாரு, அசுத்தமானதை செய்கிறாரு, பரிசுத்தமானதையும் செய்கிறாரு, நல்லதை செய்கிறாரு, நிறைய காரியங்களை தாவீது செய்கிறார். ஒரு தாவீது பைபிள்ல பெரிய ஸ்டோரி பார்த்தா தாவீதோட ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அநேகமா 1 சாமுவேல்ல ஆரம்பிச்சு வெளிப்படுத்தல் வரைக்கும் எழுத்தும் போது தாவீதுடைய கதை. ஆனால் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி என்ன பண்றான்? ஊழியம் செய்து. அதான் சொன்னேன், ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய ஊழியம் அழைப்புள் நிலைத்திருப்பது. தன் காலத்தில்
தேவனுடைய தாவீது அரசாண்டத்துல அவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு மிக தெளிவாக ஜாக்கிரதை உள்ளவனாக அவன் காணப்படுகிறான். அவன் மரித்தான். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய காலத்துல தாவீது தன் காலத்துல, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 1013ஆம் வருஷங்கள்ல தாவீது வாழ்ந்து கொண்டார், வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு பின் 2019ஆம் வருஷத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டோம். நம்முடைய காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி நாம் தேவனுக்கு ஊழியம் செய்து மறிக்க வேண்டும். மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, தேவனுக்கு ஊழியம் செய்வது என்று சொன்ன உடனே பைபிள் எடுத்து இங்க வச்சுட்டு ரோடா போய் சொல்றது மாத்திரம் ஊழியம் இல்ல, என்னுடைய வாழ்க்கையே நிருபமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன பார்த்து உலகத்தில் மற்றவர்கள் பார்க்கணும், இதுல வெளிச்சம் ஒண்ணு இருக்குது என்கிட்ட அப்படிங்கிறதை பார்க்கத்தக்கதாக மனிதர்கள், அதாவது இயேசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் 15ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் ஒருவர் அன்பா இருக்கிறதை பார்த்து உலகம் நீங்கள் என்னுடைய சீஷர் என்பதை அறிந்து கொள்ளும் என்று சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு சமுதாய மாற்றத்தை இயேசு கிறிஸ்து விரும்பிக் கொண்டிருக்கிறார். அந்த ஊழியத்திலே, அந்த வேளையிலே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தாவீதுக்கு அவனுக்கென்று ஒரு தனியாக ஒரு அழைப்பு, அவனுக்கென்று கரவலாடுகளின் பின்னாடி சென்று கொண்டிருந்த அந்த தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரு. அவருடைய சிங்காசனத்திற்கு முடிவில்லை. இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தை தாவீதின் குமாரனாக அதிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார், அமர போகிறார், நியாயாதிபதியாக, அவர் ஆளுநராக. அப்போ இந்த அவருடைய காலத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்வது, அவருடைய காலத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு காரியம் இருக்கிறது. இன்று நம்முடைய காலத்தில் நாம் தேவனுடைய சித்தத்தை எப்படியாய் செய்ய வேண்டும், செய்ய முடியும், செய்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம மேம்படுத்த முடியும் என்று சொன்னால், நானும் நீங்களும் நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். நானும் நீங்களும் ரட்சிப்புல, இன்னைக்கு ரட்சிப்பை குறித்ததான எந்த செய்தியும் விசுவாசிகளுக்கு போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு ரட்சிப்பை குறித்த எந்த செய்தியும் நீங்கள் ரட்சிக்கப்படணும் ரட்சிப்பினுடைய மற்ற காரியங்கள், ரட்சிப்பிலே அந்த ரட்சிப்பினுடைய அந்த ரட்சிப்பாகிய ஈவிலே காணப்படுகிற மற்ற காரியங்களை குறித்து விசுவாசிகளை பேசுறதுல பாஸ்டர், அதாவது ஆசீர்வாதமா பேசுங்க பாஸ்டர், இல்ல பாஸ்டர் நிறைய ஊழியர்களோட கூட பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது சொல்றாங்க, மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை சொன்னாதான் மக்களுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி மந்தமாயிடுறாங்க. அப்போ நான் அந்த ஊழியக்காட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், ஆசீர்வாதத்தை சொல்லிதான் ஆசீர்வாதத்தை பெற வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாவம் செய்யாதன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி அவர்களை பழக்க வைக்கலாம். நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்பதான் என்ன சொன்னாரு, நீங்க மீன் பொறிச்சு கொடுக்க மாட்டீங்க விசுவாசிகளுக்கு, மீன் பிடிக்க கத்துறீங்க. நான் சொன்னேன், ஏசு நான் அதுதான் அழைச்சாரு. எதுக்கு அழைச்சாரு? மனுஷரை மீன் பிடிக்கிறவர்கள மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுங்க. இதுதான் ஏசு நான் அழைச்சாரு. இன்னைக்கு யாக்கோபு சொல்றது போல, காலத்தை பார்த்தால் போதகர், இந்த வஸ்தத்தை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரும். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்க இன்னும் எனக்கு பால் தான் வேணும், இன்னும் எனக்கு செரலாக் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப இல்லைங்க. பைபிள் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், ஆதி திருச்சபையின் காலத்தில் வாழ்ந்துகிற திருச்சபைகளை யார் கட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது பவுல் அல்ல, போஸ்தர்கள் அல்ல, மற்ற சீஷர்கள் அல்ல, அவங்க கட்டினாங்க. ஆனால் அதிகமான சபைகளை கட்டினது யாருன்னு சொன்னால் விசுவாசிகள் சபையை கட்டினாங்க. பிறகு ஊழியர்கள் போய் நின்றாங்க. விசுவாசிகள் சபையை எழுப்பினார்கள். ஊழியர்கள் பர்னபாவும் பவுலும் பிறகு போய் இங்க நின்னாங்க. விசுவாசிகள் சபைக்கு அடித்தளம் போட்டார்கள். பிறகு தீமோத்தேயு அதுக்கு கண்காணியாய் கடந்து செல்கிறார். விசுவாசிகள் சபையை எழுப்புகிறார்கள். தீத்து கண்காணியாக செல்கிறார் கிரேக்கா பட்டணத்திற்கு. தீமோத்தேயு எபேசு பட்டணத்துக்கு கண்காணியாய் செல்கிறார். விசுவாசிகள் மூலமாக திருச்சபை எழும்ப ஆரம்பிக்கும் என்று சொன்னால், இந்த கிறிஸ்தவத்தினுடைய கிறிஸ்டண்டம், அதாவது கிறிஸ்தவ சரித்திரத்திலே வரலாறு காணாத சபை வளர்ச்சியை நம்மால் பார்க்க முடியும். அது என்னைக்குனாக்கா, இது அதாவது ஒரு சொல்லுவாங்க, ஒரு தலைவனுக்கும் ஒரு லீடருக்கும் பாஸ்க்கான வித்தியாசம், ஒரு தலைவனுக்கும் எஜமானுக்கான வித்தியாசம் என்னவென்று சொன்னால்,
இந்த பாஸ் எஜமானன் என்ன பண்ணுவாருனாக்கா, இது பண்ணு, அதை செய், அது பண்ணு, இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலைவர் என்ன பண்ணுவாருனாக்கா, அவர் முதல்ல செய்வாராம். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணோம் மற்றவங்க. ஆனா அது திருச்சபையில நடக்கிறது ரொம்ப கம்மி. என்னக்கா, என்னதான் பாஸ்டர் வந்து ஒத்த மாட்டு வண்டியா சபையை பிடிச்சி இழுத்து கொண்டு போனாலும் விசுவாசிகள் பாஸ்டர் கொஞ்சம் பொறுமையா போங்க பாஸ்டர், நாங்க கொஞ்சம் பேஷெல்லாம் மட்டும் வரோம், கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கிறோம். அவங்களே பார்த்தா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கலப்பை மேல கை வச்சு திரும்பி பார்த்தா தேவன் ராஜ்யத்துக்கு அழைப்பில நான் நிலைத்திருக்க வேண்டும். நான் அழைக்கப்பட்ட அழைப்பு பரம அழைப்பு, ஒரு பிரதானமான அழைப்பு. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதமா சொல்லுங்க, எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், பிள்ளைங்க இருக்கலாம், சந்ததி இருக்கலாம், வீடு இருக்கலாம், பங்களா இருக்கலாம், எல்லாவற்றை பார்க்கிலும் இயேசு பொக்கிஷமா இருக்கிறார். மரியாதை தெரிந்து கொள்கிறார். அதுக்கு என்ன வார்த்தை போட்டிருக்குது, மரியாள் தன்னை விட்டு, கடந்த வார்த்தை பாஸ்டர் சொன்னாரு, மனிதனாலே ஒரு தேவையை, ஒரு ஆசீர்வாதத்தை சந்திக்க முடியும் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் உண்மையான நிரந்தரமான ஆசீர்வாதம் கிடையாது. பிரியமானவர்களே, மனிதனால கொடுக்க முடியாத ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அது நிரந்தரமான ஆசீர்வாதம், அதை யாருமே எடுக்க முடியாது. அந்த ஆசீர்வாதத்துக்கு மேல கண்ண வைங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் மேல கண்ணு வைங்க. உயர்வு அவசியம், படிப்பு அவசியம், அந்தஸ்து அவசியம், ஸ்டேட்டஸ் அவசியம், பணம் மிக அவசியம், அத்தியாவசியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது வல்ல நம்முடைய முதலிடம். என்னைக்கு பணம் பாக்கெட்ல இருந்து இந்த பாக்கெட் இல்ல, என்ன பாக்கெட், பேண்ட் பாக்கெட், பேக் பாக்கெட், பர்ஸ் பின்னாடி இருந்து முன்னாடி இங்க இருதயத்துக்கிட்ட வருதோ அன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. அதாவது நான் உண்மையான பணம் இங்க வரது சொல்ல, பணம் கையில் இருக்கணும், பணம் தலையில் இருக்க கூடாது. பணம் கையில் இருக்கணும், இருதயத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் பவுல் சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும். ரட்சிப்பினால வரக்கூடிய அழைப்பு எனக்கென்று பிரத்யேகமாக கர்த்தர் தந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி முடிச்ச உடனே போடுறோம். ஆனா யாராவது ஒருத்தருக்கு கூட 2 லெக் பீஸ் வருது. எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி, யாராவது ஒருத்தருக்கு 2 லெக் பீஸ் வருது. திரும்பி பார்த்தா அவர் கையில கூட ஒரு சிக்கன் 65 3 பீஸ் இருக்குது. மற்றவர்கள் அவங்க பேக்கேஜ் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. உன் பேக்கேஜ் எப்படி வந்துச்சுன்னு தான் கேட்பாங்க. அப்படிதான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பிரத்யேகமாக நம்முடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். அதாவது அதை யார் கண்டுபிடிப்பான்னு பாத்தீங்கன்னாக்கா, புத்திமான் தான் கண்டுபிடிப்பான். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். புத்திமானா இருந்தீங்கன்னா அவருடைய சித்தத்தையும் அழைப்பையும் அறிந்து கொள்வீங்க. நம்முடைய எல்லாருக்கும் டிஎன்ஏ, அதாவது தமிழ் என்ன சொல்லுங்க, டிஎன்ஏக்கு மரபணுவா, நமக்குள்ள உலகத்துல காணப்படுற எல்லா மனிதனுக்கும் மரபணு வித்தியாசம் ஒருவரை போல ஒருத்தருக்கு இருக்கவே இருக்காரு. கை ரேகை ஒருத்தரை போல இன்னொருத்தருக்கு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அவருடைய அழைப்பும் ஒருத்தரை போல இன்னொருத்தர் இருக்கவே இருக்காது. நான் வேற ஒருத்தரை மாதிரி வாழணும், வேற ஒருத்தர் மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், பாஸ்டர். அவரால் நின்றுகிட்டு பிரசங்கம் பண்ணவே முடியாது. அவரால் நின்று பிரசங்கம் பண்ண முடியாது. 4 வாரத்துல 40 வாட்டி போயிட்டு இருப்பார். அவரால் நடந்துகிட்டு தான் பேச முடியும். அவரால் நடந்துகிட்டு குச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு அப்படியே, என்னால ஆரம்பத்தில் பண்ணிட்டு இருந்தேன், வயசாயிடுச்சு போல இப்போ அப்படின்னா பண்ண முடியல. இப்போ ஒரே கட்ட இந்த இடம் வேற, இப்படி நவுந்தா இப்படி கீழே விழுந்துருவேன். இப்படி லைட்டா ஒரு 2 இன்ச்சு முன்னாடி போனா கீழே விழுந்துருவேன். இப்படி 2 இன்ச்சு ஒரு 5 அங்குலம் தள்ளி வந்து இப்படி கீழே விழுந்துருவேன். ஒரு கட்டி போட்ட எல்லாமே இப்படியே 2 பிரசங்கம் பண்றோம். எப்படி இருந்ததே பிரசங்கம் பண்றீங்க, கால்லாம் வலிக்காதா? அப்பா நீ ஓடினு பிரசங்கம் பண்ற, உனக்கே கால் வலிக்கல, நின்று பிரசங்கம் பண்ற, எனக்கு எப்படியா கால் வலிக்கும்? நான் அவரை போல இங்க இமிடியேட் பண்ண நான் கீழே விழுந்துருவேன். நானும் ஓடி ஆடி பிரசங்கம் பண்ணாக்க தடிக்கு விட்டுருங்க, இது வழிக்கு விட்டுரும். கால சாக்ஸ் போட்டுருங்க, அது கிரானைட்டு பாய் கிடையாது. வழிக்கு விட்டுச்சுன்னா அப்புறமா நீங்களே நான் தூக்க மாட்டேங்க, சிரிக்க தான் செய்வீங்க.
ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அழைப்பு இருக்கு. மற்றவரை மாத்தி இருக்கணும் தயவு செய்து வாழ்க்கை நினைக்காது. மற்றவர்களுக்கு நல்ல கிரியைகள் எடுத்து, நல்ல விஷயங்கள் எடுத்து, நல்ல காரியங்கள் எடுத்துக்கணும். அதை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் எதை எப்படி ஃபாலோ பண்ணணும், அவர் எனக்கு என்ன சொல்றான்றதை நின்று அதை ஃபாலோ பண்றது மிக மிக அவசியமா இருக்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் தனித்தனியாக எனக்கு ஒரு பிரத்யேகமாக தனித்துவமான அழைப்பையும், எனக்கு எப்படி ஒரு மரபணையும், எனக்கு எப்படி ஒரு கைரேகையை கொடுத்தவர் அப்படிப்பட்டதாக காணப்படுகிறது. அப்போ என் வீடு எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றுக்கொண்டு எனக்கு மற்ற எதுவுமே பெருசா தெரியாது. நான் நினைக்கிறேன் உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை தான் சூப்பர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் அதை விட பெரிதான நோக்கத்தை உடையவராக இருக்கிறார். யோசேப்பு நினைச்சாரு, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பேச மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். யோசேப்பு நினைச்சாரு அவர் தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் தான் ரொம்ப பாடுபடுறாரு, அவரு தான் தலைவலி. இல்ல, ஆண்டவருக்கு அதை விட பெரிய தலைவலி. ஏன்னா சொன்னதை செய்யணும் இல்லையா, சொன்னதை செய்யலாம். அவர் பொய்யானவரை மாடுறாரு இல்லையா. ரெண்டாவது அங்க சொல்ல மறந்ததுன்னு சொல்றேன். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துகிறது, அது யாருக்கான சோதனை? ஆபிரகாமுக்கான சோதனை இல்ல, மாறாக அது தேவனுக்கான சோதனையும் கூட. ஏன்? அவளை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த காலத்துல ஆபிரகாமை சுற்றி இருக்கக்கூடிய பெலிஸ்தியர்கள், எபூசியர்கள், மற்ற ஏத்தியர்கள், மற்ற ஜாதிகளுடைய தேவர்கள் எல்லாம் மனித நரபலிகளை ஏற்றுக்கொள்வர்களா இருந்தார்கள். அந்த கடவுளுக்கு மனித நரபலி கொடுத்தே ஆக வேண்டும். இங்க ஆபிரகாமே கர்த்தர் இந்த ஈசாக்கை பலியா ஒப்பு கொடுக்க விட்டு இருந்தாருன்னா, கொஞ்சம் டைமிங் மிஸ் பண்ணியிருந்தாருன்னா, அவன் கையை தூக்குற டைம்ல அந்த டைமிங், அந்த நேரத்தை அவர் மிஸ் பண்ணியிருந்தாருனாக்கா, இவரும் அவர்கள் ஒருவரை போல ஆயிருப்பார். யாரு? தேவனும் மற்ற தேவர்களை போல் ஒருவராக இருப்பாரு. ஆனால் இது மாறல. என்னுடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும்பொழுது, வாழ்க்கையில பாடுகள் வரும்பொழுது நான் நினைச்சுக்கணும், நான் தான் ஏதோ பெருசா செய்யறேன், நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இல்ல, என்னை விட அவர் எனக்காக பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார். அது யோபுடைய சரித்திரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும். எஸ்தருடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும். இன்னும் ஈஸியா புரியணும், 4 அதிகாரம் தான். ரூத்தை வாசித்து பார்த்தா மிக தெளிவா புரியும். அங்க நகோமி தான் ஏதோ பண்றா, ரூத் தான் ஏதோ பண்றா. இல்லம்மா, கர்த்தர் ஏதோ பண்ணிட்டு இருக்காருமா, அவர் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று சொல்லி. ரூத்துக்கு அது எதுவுமே தெரியாது. ரூத்துக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பாருன்னு தெரியாது, ஆதிக்கு பிறப்பாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒன்னே ஒன்று தெரியும், நீங்க இந்த யெகோவா தேவனை கும்பிடுறீங்க, நானும் அந்த தேவனை கும்பிடுறேன், அவ்வளவுதான் தெரியும். ஆராதிக்கிறவளாய் காணப்படுற வேற எதுவுமே செய்யல, கீழ்ப்படுவளாய் காணப்பட வேற எதுவுமே செய்யல, தன் மாமியாரோட கூட இருக்கிறவளாய் காணப்பட வேற எதுவுமே செய்யல. கர்த்தர் உயர்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர்களில் அவள் பேரும் அவளுடைய கணவன் பேரும் ஒன்றாக இருக்கிறது. போ, என் வாழ்க்கையில் நான் ஏதோ பெருசா சாதிக்கிறேன் இல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா சமயத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நினைப்பு, இந்த விசுவாசம் மாத்திரம் இருக்கட்டும். நீங்க கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது நல்லா நினைச்சுக்கோங்க, கர்த்தர் எனக்காக ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறார். கர்த்தர் எனக்காக ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறார். பசியில இருப்போம், ரொம்ப பசியில இருப்போம். ஆனா திடீர்னு ஒரு ஸ்மெல் வரும். என்னது? வீட்டுல ஏதோ ஒரு சமையல் இருக்கும். அங்க போனா சமையல் கட்டில வெயில் காலத்துல போனா ரொம்ப குளுமையா இருக்கும். இல்ல, ரொம்ப சூடா இருக்கும். ஆல்ரெடி சூடு, நெருப்பின் சூடு, அதாவது ஆவிக்காது அதோட சூடு. ஆனியன் கட் பண்ணும்போது அது வர கண்ணீர், நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கு முடிவுல ஒரு நல்ல உணவு இருக்குது இல்லையா? அதே மாதிரி அழைப்பு நினைத்திருக்கும் போது அப்போஸ்தலனாகிய பேதுரு அதான் சொல்றாரு, உங்களுக்கு வெறும் அழைப்பை ஆண்டவர் கொடுக்கல, அழைப்போடு கூடிய கொஞ்சம் கிஃப்ட் தராரு. என்ன கிஃப்ட்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Peter 4:10. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரன் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். He has equipped every believer with the spiritual gift. எல்லா விசுவாசிகளையும் அவர் அவருடைய ஆவிக்குரிய கிருபையின் ஈவுகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் gift கொடுத்திருக்கிறார். இப்படி புரிஞ்சுக்கோங்க, அவர் gift கொடுத்திருக்கிறார். ஓகே, giftனா என்னது? இங்க என்ன தமிழ் வார்த்தை இருக்குது? வரம் அல்லது ஈவு என்ற 2 வார்த்தைகள் இருக்கு. வரம் அல்லது ஈவு.
கிருபையின் வரம் பெற்ற அவனவனுக்கு என்ன வரம் இருக்கோ, கிஃப்ட்ஸ் இருக்கோ, அதற்கான அவருடைய கிருபையின் கிஃப்ட் அவர் என்ன பண்றாரு, தருதா இருக்காரு. ஓகே, 2 வார்த்தைகள் நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா கிஃப்டை ஈஸியா புரியலாம். ஒன்று கிஃப்ட், ஈவு அல்லது வரம் என்றால் என்ன, இரண்டாவது தாளந்து என்றால் என்ன. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்கா தாளந்தையும் வரத்தையும் அல்லது தாளந்தையும் ஈவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, டேலண்ட் அண்ட் கிஃப்ட் 2 வார்த்தை. இப்போ தாளந்து என்னால் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா வரத்தை அல்லது தேவனுடைய ஈவை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். தாளந்து என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மனித முயற்சியினாலே, மனித ஆசைனாலே, அவனுடைய சுய வாழ்க்கையின் மேம்பாட்டுக்காக, சுய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக அவன் தனக்கென்று தனக்குள்ளா இருக்கக்கூடிய மறைந்திருக்கிற ஏதோ ஒரு நல் விஷயத்தை வெளிக்கொண்டு காண்பதுதான் தாளந்து. நல்லா கேமரா எடுக்கலாம், தாளந்து. நல்லா போட்டோ எடுக்கலாம், நல்ல தாளந்து. கீபோர்ட் வாசல் நல்ல தாளந்து, கிட்டார் வாசல் நல்ல தாளந்து, நல்ல சமைக்கிறோம் நல்ல தாளந்து. கிஃப்ட் ஒரு மனித முயற்சினாலே மனித சித்தத்தை நிறைவேற்றும்படியாக மனிதனால் ஏற்படுத்தப்படுகிற ஒன்றுதான் தாளந்து. கிஃப்ட் வரம், அது அப்படியே அந்த மனிதன் வந்த இடத்துல தேவன் போட்டுக்கோங்க, தேவனால் கொடுக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, தேவனால் தரப்பட்டு தேவனால் இயற்றப்பட்டு தேவன் செய்து முடிக்கிற ஒரு காரியம் கிஃப்ட். இந்த கிஃப்டை வச்சு நான் எதுவுமே பண்ண முடியாது, ஆண்டவர் தான் அந்த கிஃப்டை வந்து என்ன பண்ணுவோம் எனக்குள்ளாக செயல்படுத்த முடியும். அப்போ கிஃப்ட் இஸ் மோர் தென் a talent. இந்த கிஃப்ட் வந்து இந்த தாளந்தை காட்டிலும் மிகவும் மேன்மையானது. ஏனக்கா பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய நோக்கங்களை என் மூலமாக செயல்படுத்தும்படியாக சில விஷயங்களை உபயோகிக்கிறார். அதுதான் கிஃப்ட். அதுல சில கிஃப்ட் வந்து கிருபை. இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 2 தப்பு பண்றோம். ஒண்ணு, தேவன் கொடுத்த அந்த ஈவுகளை, அந்த வரத்தை மனித தேவைகளுக்காக, மனித சுய மேம்பாட்டிற்காக நாம் பயன்படுத்திக்கிறோம், தவறு. அல்லது மனிதனுடைய மேம்பாட்டிற்காக மனிதன் கண்டுபிடித்த தாளந்துகளை தேவனுடைய வரம் என்று சொல்லி அங்கே ஏமாத்திக்கணும், 2மே தவறு. வரம் வேற, தாளந்து வேற. ஈவு வேற, தாளந்து வேற. ஏன்னாக்கா இந்த ஈவுல வரத்திலே பரிசுத்த ஆவியானவர் காணப்படுகிறார், கிருபை காணப்படுது. இதுல தாளந்து மட்டும்தான் இருக்குது, எபிலிட்டி மட்டும்தான் இருக்குது. எப்படின்னா முயற்சி மாத்திரம் தான் காணப்படுகிறது. இந்த கிஃப்ட் இருந்தா மட்டும்தான், இந்த ஈவு அல்லது வரம் இருந்தா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் தேவ ராஜ்யத்தை கட்டமைக்க முடியும் அல்லது கட்ட முடியும். ஆனால் தாளந்து இருந்தால் கட்ட முடியாது. வெறும் கரியப்பிள்ளையை வச்சு என்ன பண்ண முடியாது, ஒரு குழம்பை பயண முடியாது. கரியப்பிள்ளை என்னது, சும்மா வருது வாசனைக்கு முடி கருப்பாகிறதுக்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அது ஊறுகாய் மாதிரி வச்சுக்கோங்களேன். தாளந்து எங்களுக்கு ஊறுகாய் மாதிரி தான், மெயின் டிஷ் கிடையாது. ஊறுகாவே நிறைய பேர் இந்த கூட்டு மாதிரி சாப்பிடுறீங்க, அது வேற மேட்ரு. நம்ம இங்க வருவோம். ஊறுகாவை எனக்கு தெரிஞ்ச ஊறுகாய் எப்படி பண்ணுவாங்க, லைட்டா அப்படி பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்க ஊழியத்தில் இருக்கும்போது, ட்ரைனிங் பீரியட்ல இருக்கும்போது ஊறுகாய் வந்து ஒரு பேக்கெட் வந்து 5 பேருக்கு. அந்த ஊறுகாய் பேக்கெட் ருச்சி ஊறுகாய் நினைக்கிறேன், பூண்டு ஊறுகாய். அதுல மாங்காலாம் இருக்காது, வெறும் அந்த சாறு மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? அது ஒரு பேக்கெட்டுக்கு 5 பேர், 5 பேர் 5 பேருக்கு வந்து சப்போஸ் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், போச்சு, அந்த ஊறுகாவும் அவுட்டு. கெஸ்ட் அப்போ யாராவது வருவாங்க விசிட்டிங்க்கு, இல்லை செக்கிங் விஜிலன்ஸ் மாதிரி திடீர்னு வந்து நிற்பாங்க, இவங்க ஊழியம் பண்ணுறாங்களா இல்லை ஊழியம் மாற்றிட்டு இருக்காங்களா பார்க்கறதுக்கு. அவங்க வந்துட்டாங்கன்னா போச்சு, அந்த ஊறுகாவும் அவுட்டு. அவங்க நக்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். நம்மளுக்கு அப்போ அந்த ஊறுகாய் நாங்க வச்சுட்ட ஊறுகாய் எதுக்குனாக்கா அதை பார்த்துக்கிட்டே இந்த கஞ்சியை சாப்பிடணும், அதை பார்த்துக்கிட்டே இந்த சோறை சாப்பிடணும், கடைசியில் லைட்டா தூக்கி நக்கிடணும், அவ்வளவுதான். அப்படிதான் தாளந்து. தாளந்தை வச்சு பணம் சம்பாதிக்கலாம், தாளந்தை வச்சு புகழ் சம்பாதிக்கலாம். தாளந்தை வச்சு தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபையை வச்சு, கிருபையின் வரத்தை வச்சு, கிருபையின் ஈவை வச்சு பணம் சம்பாதிக்க முடியுமான்னு தெரியல, புகழை சம்பாதிக்க முடியுமான்னு தெரியல. இது 2ம் கர்த்தர் தந்தா மட்டும்தான் அது கிருபையில வரும். ஆனால் ஒன்று சம்பாதிக்கலாம், நித்திய ஜீவனை சம்பாதிக்கலாம். இப்போ ஏன் நிறைய நம்முடைய வாழ்க்கையில அநேக சமயத்தில் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொடுக்குற நாம்
நிறைய சமயத்தை இந்த அழைப்பை ரொம்ப பெருசா நம்ம நினைக்கிறதே கிடையாது. யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை முறை நம்ம அழைப்புக்காக நன்றி செலுத்தி இருக்கிறோம். எத்தனை முறை ஆண்டு நம்மளை அழைச்சதுக்காக இல்ல நமக்கு என்ன அழைப்புன்றதா நம்ம கேட்டிருக்கோம் ஆண்டு கிட்ட. எத்தனை முறை ஆண்டவரே என்ன அந்தகாரமான ஒளியிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு 1 Péதுரு 2:9 ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்திருக்கிறீங்க, வரவு அழைத்திருக்கிறீங்களே. ராஜாக்களாக ராஜரிக ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல எனக்கென்று தனிப்பட்ட அழைப்பு என்ன? கேள்வி கேளுங்க. தனிப்பட்ட அழைப்பு இருக்கும் என்று சொன்னால், அழைப்பை தெரிந்து கொள் என்று சொன்னால், ஆவிக்குரிய வளர்ச்சியிலே ஒரு மிக பெரிதான ஒரு மாற்றத்தை நீங்கள் காண முடியும். அழைப்பு தேவைனாக்கா ஆவிக்குரிய வளர்ச்சி வளரும், ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும், ஆவிக்குரிய நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நோக்கம் இல்லாத, அதாவது சுக்கான் இல்லாத கப்பலை போல் நான் நீங்கள் காணப்பட்டுருவோம். இந்த அழைப்பு ஒரு சுக்கான் போல என்னை கரெக்டா எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தும், எங்க கிளம்பி போக வேண்டுமோ அங்க கிளம்பி போக செய்யும். சுக்கான் மிக மிக அவசியம். அப்போ ஆண்டவருடைய அனாதி தீர்மானம், அனாதி நோக்கத்தை நிறைவு செய்கிறதாக என்னுடைய அழைப்பு காணப்படும். எனக்கென்று தேவன் கொடுத்த தனிப்பட்ட காரியமாக காணப்படும். அப்போ என் அழைப்பு எப்படி அழைப்பு இருக்கணும்? மிக்ஸ் ஆகலாம். நிறைய சமயத்தில் நம்முடைய இப்போ என்னுடைய அழைப்பு சபையை கட்ட வேண்டும், ஊழியனாய் இருக்க வேண்டும் என்னுடைய அழைப்பு. என்னுடைய வேலை அதுதான் எனக்கு வேலையும். ஆனா உங்களுக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய அழைப்பு தேவனுடைய காரணம், வேலை வேற வேலையா இருக்கலாம். ஆனால் இந்த அழைப்பையும் இந்த வேலையும் ஒன்று சேர்க்கும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். ஒரு சிலருக்கு அழைப்பு தான் வேலையா இருக்கும், வேலை தான் அழைப்பா இருக்கும். ஒரு சிலருக்கு அழைப்பு வேற மாதிரி இருக்கும், வேலை வேற மாதிரி இருக்கும். அல்லது எப்படி சொல்றது, அழைப்பு ஒரு ஆவிக்குரிய அழைப்பா இருக்குமானால், வேலை பணத்திற்காக நம்ம வாழ்க்கையின் வாழ்வாதாரத்துக்காக வேலை செய்கிறோம். ஆனால் ஒண்ணு மாத்திரம் தெரியும், அழைப்பும் வேலையும் ஒன்றா இருந்தாலும் சரி, அழைப்பும் வேலையும் தனித்தனியா இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் மாத்திரம் நிறைவு செய்வோம் என்று சொன்னால் நித்தியத்துக்கு நானும் நீங்களும் கடந்து போவோம். அவனவனுடைய கட்டு வேலைப்பாடு அன்றைக்கு விளங்கும். நாளானது அதை விளங்க பண்ணும். சிலர் வைக்கோலை வச்சு கட்டிருக்கலாம், சிலர் மரத்தை வைத்து கட்டிருக்கலாம், சிலர் கல்லை வைத்து கட்டலாம், சிலர் தங்கத்தை வைத்து கட்டிருக்கலாம். வேலைப்பாடு கடைசி நாள் வெளிப்படும். அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலனை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், காணப்படுகிறார். அழைப்பு இல்லைன்னா என் போட்ல ஒரு ஓட்டைன்னு அர்த்தம். என் அழைப்பு, நான் இதுக்குதான் அழைக்கப்பட்டிருக்கேன். இந்த பாயிண்ட் என் காலத்திலே, தாவீதின் காலத்திலே தன் அழைக்கப்பட்ட அழைப்புகளை அவன் ஊழியம் செய்து அவன் மறித்து போவான். நம்முடைய காலத்திலே இந்த 2019 வருஷத்துல என்னுடைய வாழ்ந்து கொண்ட நாட்கள்ல அழைப்பு தெரியலனாக்கா எவ்வளவு ஆசீர்வாதம் வரலாம், எவ்வளவு நன்மைகள் வரலாம், எவ்வளவு கிருபை வரலாம். ஆனா ஒரு சின்ன ஓட்டையில எல்லாம் கசிந்து கொண்டு போய் கொண்டுதான். அப்போ கேள்விகளை எழுப்பிக் கொள்வோம். ஆண்டவர் எதற்காக நீ அழைத்தார்? நான் என்ன செய்வதற்காக ஆண்டவர்? அப்போஸ் நான் பவுல் கேட்கிறார், நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன் என்று கேட்கிறார். ஆண்டவர் எதற்காக உங்களை அழைத்தார்? இரண்டாவது கேள்வி, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற தெய்வீக காரணம் என்ன? எதற்காக தேவன் உங்களை நம்முடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார்? எதற்காக தேவன் வைத்திருக்கிறார்? எதற்காக தேவன் உடைய பிள்ளையாக உங்களை அடாப்ட் பண்ணிருக்கார், தத்து எடுத்திருக்கிறார்? புறஜாதியா இருந்தீங்க, பாவத்தில் இருந்தீங்க, சத்துருக்களா இருந்தீங்க, பலவீனரா இருந்தீங்க, அவருடைய பிள்ளைகள் அல்லாம இருந்தீங்க. எதற்காக அவர் உங்களை அழைத்து நம்முடைய பிள்ளை என்று சொல்ல வேண்டும்? எதற்காக புத்திர சுவீகாரத்தின் ஆவியை உங்களுக்காக தர வேண்டும்? அடுத்த கேள்வி, எதற்காக நான் உண்மையாகவே எனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தையும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஈவையும் கண்டுபிடித்தேனா அல்லது நான் உபயோகப்படுத்துகிறேனா? நான்காவது கேள்வி, நான் செய்கிற வாழ்கிற வாழ்க்கை நித்தியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறதா? அது தேவனுடைய அனாதி தீர்மானத்திற்கு இணைக்கப்பட்டிருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை என்று இருக்குமாயின் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி மெதுவா வளர்ந்ததா இருக்கும். ஒரு டிராஸ்டிக் growth இருக்காது, ஒரு ஃபாஸ்டான ஒரு growth, ஒரு நல்ல ஆழமான நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையா இருக்க முடியாது. முள்ளான இடத்தில் விதைக்கப்பட்ட விதையா இருக்கும். பிரியமானவர்களே, அழைப்பை தெரிந்து கொள்ளுங்க. இந்த முள்ளை விதைக்கப்பட்ட விதைக்கு அழைப்பு தெரியாதுன்னா தான் அந்த முள்ள விதைக்கப்பட்டிருக்கு. ஏன்?
உலகத்தின் சிற்றின்பங்களும் ஆசைகளும் பெருமைகளும் பேச்சும் வீண் பேச்சும் மண்கண்ணும் சகலமும் அதை என்ன பண்ணும்? சுற்றி நெருக்கும். வார்த்தையானது விதைக்கப்பட்ட வார்த்தை கொஞ்சம் வளரும். இப்போ அழைப்பு எடுத்துக்கொண்டு சொன்னால் வசனம் உண்மையும் நன்மையுமான இதயத்தில் தங்கி அதில் விதைக்கப்பட்ட வசனமானது 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் கர்த்தர் பலன் தர வர செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் அங்கத்தினா இருக்க வேண்டும். இப்படி புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய இந்த ஒரு பேக்ரவுண்ட் பசில். சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்க, அல்லது ஒரு குழந்தைகள் நீங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க. பசில் ஒரு நிறைய பீசஸ் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து ஒரு பிக்சரா இருக்கும். அந்த ஒரு பீஸ் காணா போயிடுச்சுன்னா கூட அந்த முழு பிக்சர்ல ஏதாவது ஒரு பகுதி வந்து இப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு பசில் போல நினைச்சுக்கோங்க. ஒரு பெரிய பசில் தேவனுடைய ராஜ்யம். இல்ல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு பசிலா இருக்கிறீங்க. இல்ல யாராவது ஒருத்தர் அழைப்பையும் தெரிந்து கொள்ளலாம் கூட அந்த ஒரு பசில் இல்ல. அப்ப அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் ஓட்டை இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நானும் நீங்களுடைய அழைப்பையும் என்னுடைய தெரிந்து கொள்ளுதலையும் நான் மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணாம நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதற்காக ஆசையை தொடர்கிறேன் என்ற வார்த்தை என் வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யம் தான் இருக்கிறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு கேடா இருக்கிறோம். ஏன்னா எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நாம சின்னதா தான் இருப்போம், அழைப்பு எப்பவுமே பெருசா தான் இருக்கும். இந்த சீலிங் பாருங்க. இந்த சீலிங் பாத்தீங்கன்னாக்கா இந்த சீலிங்ல வந்து லைட்ஸ் இருக்கு. இந்த லைட்டுடைய நோக்கம் வந்து வெளிச்சம் தர வேண்டும். லைட் இவ்வளவு தான் இருக்கு. கொஞ்சம் போனா ஒரு அடியில இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அடிக்கு அரை அடியில இருக்கும்னு நினைக்கிறேன் லைட்டு. ஆனால் 60க்கு 50க்கு ஆமா 50 இது 23. 50க்கு 23 அடி சதுரங்களுக்கு இந்த லைட் என்ன பண்ணுது? வெளிச்சம் தருகிறது. நானும் நீங்களும் ஆண்டு ராஜ்யத்துல ஒரு சின்ன போர்ஷன் தான். ஆனால் நம்முடைய வெளிச்சம் அநேகமாயிரங்களுக்கு அது ஆசீர்வாதமாயிருக்கும். அது எப்போ நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்னு தெரிஞ்சு கொள்ளும்போது, எதற்காக அழைக்கப்பட்டேன், எதற்காக கர்த்தருடைய நம்முடைய வல்லமையினாலும் காரணத்தினால் என்னை முடிசூட்டி இருக்கிறார், எதற்காக அவர் எனக்கு வரங்களையும் ஈவுகளையும் தர வேண்டும், எதற்காக கர்த்தர் எனக்காக ஒரு பெரிய அனாதி நோக்கத்தை வைக்க வேண்டும். யோசேப்பின் வாழ்க்கையில அவர் நினைத்து பார்க்காத ஒரு அனாதி தீர்மானம் இருந்தது. தாவீதின் வாழ்க்கையை நினைத்து பார்க்காத பெரிய 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 ஒரு காரியம் தாவீதின் வாழ்க்கையில, யோசேப்பின் வாழ்க்கையில. நீங்க வேதாகமத்துல பரிசுத்தவான்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க, புதிய ஏற்பாடு எடுத்துக்கொள்ளுங்க, பழைய ஏற்பாடு எடுத்துக்கொள்ளுங்க. அவரவருடைய அழைப்பில் யாரெல்லாம் நிலைத்திருந்தாங்களோ, யாரெல்லாம் அதை வச்சு விளையாடிட்டு இருக்காம அதை சரியாக உபயோகப்படுத்தின அனைவரும் வாழ்க்கையிலும், உதாரணத்துக்கு நீங்க எபேசியர் 11ஆம் அதிகாரத்தை வாசிப்பதா தெரியும். விசுவாசிகளுடைய வீரர்களை வீராங்கனைகளை குறித்து பார்க்க முடியும். அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையை பாருங்க. எவ்வளவு பாடு, எவ்வளவு கஷ்டம். ஆனா எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார். விசுவாசத்தின் கிரியை உள்ளவர்களாய் காணப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆக்ட்ஸ் 32, அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு வாசிங்களேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசத்தை கொண்டிருக்கிற போது பர்னபாவின் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆவிக்குரிய வளர்ச்சியின் ஒரு பகுதி என்னன்னாக்கா, நம்முடைய அழைப்பு என்னது என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி தர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அழைப்பை சொல்லித்தர நம்ம அழைப்பு புரிஞ்சுக்கிட முடியாது. அப்போ அழைப்பை நான் எப்படி புரிஞ்சுக்கிட முடியும்? ரொம்ப ஈஸி. என்னுடைய அழைப்பை, உங்களுடைய அழைப்பை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மிக ஈஸி. உலகத்திலே ரொம்ப ஈஸியா செய்ய வேண்டிய விஷயம், ஈஸியா நடக்கும் அந்த விஷயம். ஆண்டவர் சொல்றதை நீங்க கேட்கணும் தான் அழைப்பு. உதாரணத்துக்கு சாமுவேல் வாழ்க்கை எடுத்தீங்கன்னாக்கா, சாமுவேலேன்னு சொல்லி அவர் அழைக்கிறார். ஒண்ணுமே சொல்ல, கர்த்தா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொன்னாரா இல்லையா? இது வரைக்கும் தாவீது வரைக்கும் சொல்லிட்டார். சாமுவேல் மரிக்கிற வரைக்கும் என்ன நடக்கின்ற காரியத்தை
அப்படியே விட்டு வச்சிட்டாரு. ரொம்ப அழகான ஒரு காரியம், அழைத்த அழைப்பு. எப்படி அழைப்பு எனக்கு தெரியும், நான் எப்படி அழைப்பை கண்டுபிடிக்க முடியும்? இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்தாங்க. ஆராதனை செஞ்சு கொண்டிருந்தாங்க, அவங்க ஜெபம் பண்ணி உபவாசித்துக் கொண்டிருந்தாங்க. கர்த்தர் பேசினார். உங்க அழைப்பை குறித்து ஊழியக்காரர் சொல்லலாம். எனக்கு தெரியும், பெருமைக்காக அல்லது எனக்கு அந்த வரம் இருக்கு அப்படின்றதுக்காக நான் சொல்லல. சபையில காணப்படுற ஒவ்வொருவருடைய நோக்கம், அழைப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் சொல்லவே மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஒரு பாஸ்டர் சொன்னார்ல, நான் மீன் பொரித்து கொடுக்கிறவன் அல்ல, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறாரு. நீங்க அழைப்பை கற்றுக்கொள்ளுங்க. நீங்க அழைப்பை ஆண்டோட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லி தந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் என்கிட்ட தான் வருவீங்க, என்ன செய்யணும் இல்ல. அழைப்பு என்ன என்பது நீங்க யூ காட் டிஸ்கவர், நீங்க அதை கண்டுபிடிங்க. நீங்க கண்டுபிடிச்சாதான் அதனுடைய வர்த்னஸ், அதனுடைய மதிப்பு என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும். அப்பா அம்மா காசு சம்பாதிக்கும் போது, அப்பா அம்மா காசு கொடுக்கும்போது, அப்பா அம்மா காசு கொடுத்து நடக்கும்போது, பெட்ரோல் வண்டியில பெட்ரோல் போடும்போது வண்டி 80ல போகும், 100ல போகும், 120ல போகும். மைலேஜை பற்றி ஒருபோதும் என்ன பண்ணாது, என் மைண்ட் யோசிச்சதே கிடையாது. என்னைக்கு நான் என் காசுல பெட்ரோல் போட ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து வண்டி 60 அப்படியே கம் பண்ணு. வண்டினா மைலேஜ் கொடுக்கணும். வண்டி புல்லட் எவ்வளவு கொடுக்கணும்? 40 கொடுக்கும். இல்ல நம்ம வண்டி 50 கொடுக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணாது, கட்டுப்படி ஆகாது. ஏன்? பணம் வேணுது. அதுதான் சொல்றேன், என்னைக்கு நம்முடைய அழைப்பின் மதிப்பை நாம் அறிஞ்சுக்கிறோமோ, ஊழியக்காரர் சொல்லலாம், விசுவாசிக்கலாம், தீர்க்கதரிசி சொல்லலாம், மற்றவர்கள் சொல்லலாம், கனவு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். கர்த்தர் சொல்றது போல ஒண்ணு இருக்காது. இங்க கர்த்தர் எப்படி சொல்றாரு? பேரை சொல்றாரு. பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்க. உங்களை என்னை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இப்ப பேர் சொன்னாரு. நான் இந்த நம்ம நினைச்சுக்க நிறைய பாஸ்டர் சொல்லுவாங்க, அல்லது என்ன வெளியே சின்ன வயசுல வெளியே மீட்டிங்ஸ்ல போகும்போது டீச்சர்ஸ் தினகரன் ஐயா அவங்க மீட்டிங்கு, அப்புறமா நிறைய பாஸ்டர்ஸ் பேர் மறந்துட்டேன், அவங்க மீட்டிங் பீச்ல நடக்கும், சீரடி அரங்கத்துல வந்து நடக்கும். அந்த மீட்டிங்லாம் போகும்போது அங்க இந்த ஊழியக்காரர் நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க, என் பேர் மட்டும் சொல்லவே மாட்டாங்க. நம்மளுக்கு செம்ம காண்டா இருக்கும். டேவிட்ன்ற பேர் எவ்வளவு ஈஸியான பேர். சும்மா ரோட்ல போய் டேவிட் கொடுத்து 4 பேர் திரும்பி பார்ப்போம். அவ்வளவு ஈஸியான பேரை ஏன் சொல்ல மாட்டீங்க? இது வரைக்கும் யாருமே எங்கேயுமே சொன்னதே கிடையாது. 27 வயசாவது இது வரைக்கும் யாரும் என் பேரை சொல்லி எங்கேயும் கூப்பிட்டதும் கிடையாது, எது பண்ணதும் கிடையாது. ஆனா ஒண்ணு தெரியும், கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தார். அதெல்லாம் இன்னைக்கு நான் நிக்கிறேன். அது அவசியம் இருக்கலாம், சந்தோஷம், நல்ல விஷயம். ஆனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியான ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது, ரொம்ப அழகான வார்த்தை, நம்ம ஆராதனை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பேசுறதுக்கு கேட்கறாங்க பாருங்க. இவங்க ஏதோ ஒண்ணு ஆண்டவர் 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 அப்படி சொல்லாம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கிறாங்க. அப்போ எப்படின்னாக்கா அவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அழைப்பை ஈஸியாக நாம் புரிந்து கொள்ளலாம். அநேகருக்கு வாழ்க்கையிலே ஆவியானுடைய குரல் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. விசுவாசிகள் சொல்றோம், விசுவாசிகளாக பல வருஷங்கள் இருக்கிறோம், அல்லது புதிதாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய சத்தம் என்று அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் இதை பேசுறாரு. இது ஆண்டுடைய சத்தமா, மனுஷனுடைய சத்தமா, இது தேவனுடைய சத்தமா, என் மனசாட்சியா, தேவனுடைய சத்தமா, என்னுடைய மனப்பாங்கா என்பதை நாம் தினந்தோறும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஆண்டுடைய சத்தத்தை கேட்கணும் அவசியம் இல்லைன்னா நீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து ஈவினிங் வந்து உட்காரணும் அவசியமே கிடையாது. வீட்டுல உட்காந்து டிவில நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க, டிவில யூடியூப்ல நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க, எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கலாம். எதுக்காக வந்துருக்கிறோம்? கர்த்தரை பார்க்கும்படிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய வந்துருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் உங்களுக்குள்ளாய் பேசிக்கணும் சொன்னால் அழைப்பு என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ அதை புரிஞ்சுக்கிடும் போது நம்முடைய வேலை என்னென்று ஆண்டு சொல்றார். அவருடைய சித்தம் என்பது, அவருடைய சித்தம் என்னது? அவருடைய சித்தம் ரொம்ப நல்ல மேன்மையான அறிபூர்ணமானதா இருக்கிறது. ரோமர் 12:2 சொல்லப்படுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு எந்த ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் சித்தம் எப்படிப்பட்டது? நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். நன்மை, பிரியம்,
பரிபூர்ணம் தேவனுடைய சித்தம் இருக்குது. அப்படிப்பட்ட சித்தத்தை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புத்தகங்களே. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டுடைய அழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீங்களும் நானும் நிறைய சமயத்துல ஆண்டு அழைப்புக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை எதற்காக அழைத்தீங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாததுக்கு மிகப்பெரிய காரணம். நான் 2-3 பேர்கிட்ட பேசுறது சொல்றேன். சப்போஸ் ஆண்டவர் என்ன போய் ஒரிசால போய் ஊழியம் பண்ண சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? சப்போஸ் ஆண்டவர் அந்த யோகிநாத் இருக்கான என்ன ஊரு? யோகி ஆதிநாத், உத்தரப்பிரதேசத்துல போய் ஆண்டவர் ஊழியம் பண்ண சொல்லிட்டு நான் என்ன பண்ண அச்சச்சு ஒட்டுவேன். நிறைய பேரு என்ன அழைங்க ஆண்டவரே, நிறைய பேர் ஒரு பக்கம் ஃபுல்லா என்ன அழைங்க அழைப்பில்லாதவங்க அழைந்து கொள்ளுங்கன்றாங்க. ஆனா ஒரு பக்கத்துல பார்த்தா அழைக்கப்பட்டவர்கள் தங்கள் அழைப்பை நிதானிக்காமல் பகுத்தறியாமல் தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை ஏதோ ஒரு விதமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லது இப்படி புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பார். ஆண்டவர் அழைப்பை நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னாக்கா உங்களுக்குள்ள கர்த்தர் அதற்கான ஒரு தாகத்தை வைத்திருப்பார். அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி உங்களுக்கு சிறு வயது முதல் கொண்டு ஒரு தாகம் இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு தேவனுடைய சித்தத்துப்படி இருக்கிற அழைப்பை நீங்க ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும். அல்லது அழைப்பில் ஆராதனை செய்து உபவாசிக்கும் போது பரிசுத்தமாவின் சத்தத்தை கேட்கணும். அந்த பழக்கம் இல்ல, பழக்கம் வரணும். அப்படி அது வரத்துக்குள்ள அழைப்பை நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்னாக்கா ரொம்ப சிம்பிள். என்னை ஆண்டவர் அந்த வழியாக நடத்தி கொண்டு வந்திருப்பார். நிறைய சமயம் அந்த பகுதிக்கு என்னை கொண்டு போயிருப்பார். நிறைய சமயம் அந்த இடத்துல அந்த என்கவுண்டரிங் அந்த இடத்துல என்னை சந்திக்க வைத்திருப்பார். என்னுடைய அதன் மூலமாக கர்த்தர் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு இருதயம் குழந்து விட்டு எரியத்தக்கதாக ஒரு காரியங்கள் எனக்குள்ளாய் நடந்து கொண்டிருக்கும். நிறைய சமயத்துல ஆண்டவர் வெளிப்பிரகாரமா நம்மளை கூப்பிடாம அந்தரங்கத்தை நமக்குள்ளாக குழந்து விட்டு இருக்கிற தீயை வைத்திருப்பார். அது எப்போ அந்த தீ வெளியே வரும்னாக்கா வெளிய சூழ்நிலைகள் மாறும்பொழுது. தாவீதுக்கு எப்பொழுது தீ வெளியே வந்துச்சு? தேவனுடைய பரிசுத்தாவினுடைய அனல் அந்த கொழுந்து விட்டு எரிகிற அந்த வல்லமை எப்போது வெளியே வந்துச்சு? கோலியாத்தினுடைய அசிங்கமான வார்த்தைகளை கேட்கும் போது வெளியே வந்துச்சு. அந்த சூழ்நிலையில கவனம் எடுத்தவன் தான் சாகர வரைக்கும் தேவனுக்காக அதிகமாக பிரகாசிக்கிறவனாக. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் சொல்றது போல தேவனுடைய சித்தத்தின்படி தன் காலத்தில் வாழ்ந்து ஊழியம் செய்து மரித்தான். இந்த அழைப்பு தேவனுடைய இந்த நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சியின் ஒரு அச்சாணியாக தேவனுடைய சித்தத்தின் மிகப்பெரிய ஒரு நோக்கமாக காணப்பட்டு நீங்க பழைய பாட்டை வந்தாக்கா கர்த்தருடைய ஆவியானவர் அவளை ஏவினார், அவளை எழுப்பினார், அவளை எழுந்தருளினார். உதாரணத்துக்கு ஆகாய் 1ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம், ஆகாய் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசித்தீங்கன்னாக்கா அங்கே பின்பு கர்த்தர் செயல்களின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவருடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியும் எழுப்பினார். அவர்கள் தங்கள் தேவனுடைய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது இப்படிதான் இருக்கும். எல்லாருடைய ஆவியும் கர்த்தர் எழுப்பின இஷ்டரிடம். இப்போ ரெண்டு விஷயத்துல ரெண்டு விதமாக நம்முடைய அழைப்பை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு விதம் எப்படிப்படுத்தாக்கா பவுலை போல, முன்னாடி சொல்லியிருக்கேன், பவுலை போன்ற அழைப்பு எப்படி டக்குன்னு நடக்கும். டக்குன்னு போவான், டக்குன்னு வெளிச்சம், டக்குன்னு மயங்கிடுவான், டக்குன்னு உபவாசம், டக்குன்னு அப்போஸ்தலனாகிய ஊழியத்தை அவன் செய்து கொண்டிருப்பான். ஒரு சிலருக்கு தீமோத்தேயுவின் அழைப்பை கொடுப்பான். எப்படி பிறந்ததுல இருந்தே தாத்தா, அவனுடைய பாட்டி, அவனுடைய அம்மா சொல்லி கொடுத்து அவன் வாலிப பிரயாணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட, லூக்காவோடு கூட, மற்ற சீஷர்களோடு இணைக்கப்பட்டு அவளோடு கூட உறவு வைத்துக் கொண்டு வளர்ந்து கடைசியாக எபேசு திருச்சபை கண்காணியாக பிஷப் ஆஃப் எபேசஸ் எபேசு திருச்சபை கண்காணியாக மாற்றினார். எல்லாத்துக்கும் ஆரம்பம் இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிகிற தேவனை பற்றிய தாகம், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய தாகம் என்னுடைய அழைப்பை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. நம்முடைய திருச்சபை உங்களுக்கு தெரியும், சபையை பற்றி தெரியும். யாருமே இல்லாம சபையை ஆரம்பிச்சோம். 6 மாசம் ஒருத்தர் கிடையாது. 6 வருஷம் மொத்தமே 12 பேர் வந்தாங்க. கரெக்டா? 13 பேர் 6 வருஷத்துல. அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு ஆள் கணக்கு. 6 மாசத்துக்கு ஒரு விசுவாசி. அந்த கணக்குல ஆவரேஜா பார்த்தா அப்படிதான் வருது. 6 வருஷத்துல 13 பேரு.
ஆனா அந்த 13 பேரை வைத்துக் கொண்டிருக்கிற போதே இந்த சபை இப்படிதான் கட்டமைக்கப்படும். இந்த சபையினுடைய மேலே 3 கிரீடம் போன்ற இது இருக்கும். அன்னைக்கே வரைக்கப்பட்டாயிற்று. இந்த சபையில ஏர் கண்டிஷன் இருக்கும். பணம் கிடையாது, பொருள் கிடையாது, அதற்கான எந்த விதமான சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவுமே கிடையாது. ஆனா பிளான் இருந்துச்சு. அழைப்பு இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அந்த அழைப்பினுடைய தீயை எனக்குள்ளாய் கொழுந்து விட்டு செய்வார். பணம் இருக்காது, பொருள் இருக்காது, மனுஷன் இருக்க மாட்டான், விசுவாசியே இருக்காது. ஆனால் அழைப்பில் நான் நிலைத்திருப்பேன் என்று சொன்னால் கர்த்தர் மற்ற காரியங்களை கூடி வர செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நான் காலேஜ்ல இருக்கும்போது என்ன பண்ணணும்னு தெரியாது, என்ன ஊழியம் பண்ணணும் தெரியாது. நம்மளுக்கு பிடிச்ச ஊழியம் இவாஞ்சலிஸ்ட் ஊழியம். இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் என்னது? 1 மாசத்துக்கு 4 சர்ச்சுக்கு போனோம். 4 சர்ச்சுக்கு போய் 4 பிரசங்கம் பண்ணோம். போயிட்டு ஜாலியா இருந்து நல்லா திருநெல்வேலி அங்க எங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஃபிளைட்ல போலாம், கார்ல போலாம், ட்ரெயின்ல போலாம், அப்படியே ஜாலியா ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு ஆண்டு விசேஷத்தை பத்தி பிரசங்கிட்டு ஜாலியா இருக்கலாம். இன்னும் அது ஒரு அல்பையான இப்போ இல்ல, அப்போ வந்து ஒரு அல்பையான ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா ஒரே பிரசங்கம் வச்சு 40 வருஷத்தோட பிரசங்கம் பண்ணலாம். ஏன்னா அந்த சர்ச்சுக்கு வர மாட்டாங்க இல்லையா, 40 பிரசங்கம் பண்ணலாம். நம்ம அப்போ பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல, தேவையே கிடையாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு மண்டபங்களை போட்டு உட்கார வச்சு அழைப்பில் நிலைத்திருக்க வைத்தார். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி 4 நாட்கள்ல 7 பிரசங்கம் செஞ்சேன். இங்கதான் காரியங்கள் இல்லை. நான் நினைச்சது ஒரு பிரசங்கம் 40 சபைகள். ஆனா ஆண்டவர் பண்ணது, நீ உட்கார்ந்து நீ பிரசங்கம் பண்ண. எதற்காக சொன்னால் நான் வெள்ளிக்கிழமை சொன்ன வார்த்தையை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஆபகுக்கு 2:3 குறித்த காலத்துக்காக தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பில்லை. ஆண்டவர் தான் அழைச்சிருந்தாருனாக்கா வெறுங்கையா அழைச்சிருக்கலாம், தனி ஒரு மனிதனை அழைத்திருக்கலாம், யாருமே இல்லாம அழைச்சிருக்கலாம். ஆபிரகாம் அப்படிதான் அழைச்சாரு, தனி மனிதனாய் அழைத்தாரு. நோவாவை அழைத்தாரு, தனி மனிதனாய் அழைத்தாரு. யோசேப்பு அழைத்தாரு, தனி மனிதனாய் அழைத்தாரு. தாவீதை அழைத்தாரு, வெறும் இளைஞனும் சிறுவனாய் தான் அழைத்தாரு. ஆனா யோசேப்பை குறித்து சங்கீதத்தை சொல்லும்போது இளைஞன் சொல்ல ஒரு புருஷன் என்று சொல்லுகிறார். The maturity that God gives. சின்ன பையன் யோசேப்பு அப்படின்னு சொல்ல ஒரு புருஷனை நான் அனுப்பினேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து புருஷன் என்று சொல்லுகிற அந்த அளவுக்கு யோசேப்பினுடைய வளர்ச்சி காணப்பட்டது. பிரியமானவர்களே, சின்ன பையன் விலகா பையன் அப்படிங்கிறது இல்ல, அவன் ஒரு மனுஷன், ஒரு புருஷன், அவனுக்கான பொறுப்பு அவனுக்கு இருக்கு என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் காரியத்தை செய்து. அப்போ இந்த அழைப்பு என்பது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிக அத்தியாவசியமான நோக்கத்தையும், ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய அழைப்பையும், ஆவிக்குரிய வளர்ச்சியான வழியையும், அதற்கான பாதையும் திசையும் எனக்கு காண்பிக்கிறதாக காணப்படுகிறது. நான் என்ன பண்ணும், அழைப்பை தெரிஞ்சுக்கிட்டேன், தெரியணும்னு ஆசைப்படுறேன், தெரியணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், தெரியலன்னா கஷ்டம், தெரியணும், அப்படி தெரியாம தெரிஞ்சுக்கணும். அல்லது அப்ப அழைப்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நான் என்ன பண்ணணும், ஒண்ணும் இல்லை, கண்களை திறக்கணும், காதுலை திறக்கணும், இருதயத்தை திறக்கணும், வாயை திறக்கணும், சொல்லணும், ஆவியானவர்கிட்ட பேசுறேன், இந்த சத்தத்தை நான் கேட்கணும். அன்னைக்கு பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்து அவங்க நோக்கம் வேற என்று பிரிச்சிங்களே, அந்த மாதிரி என்னுடைய நோக்கம் என்ன என்று என் காது கேட்க எனக்கு திருவுளம் பற்றுங்க, என் காது கேட்க எனக்கு பேசுங்க, என்னுடைய மனித உணர்வு உணரத்தக்கதாக. எப்பவுமே வந்து ஆண்டவர் என்ன அடிச்சு என்ன ஒரு என்ன சொல்றது, அந்த மாடுதாங்கல்ல, அதுக்கு ஒரு ஊசி வச்சிருப்பாங்க, தார்பூச்சி வச்சு குத்தி எப்பவுமே அப்படி நடக்கணும்னு ஆசைப்படாதுங்க. சில சமயம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க வேண்டியிருக்கும். சில சமயம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். யோவாவுக்கு ஆண்டவர் முன்னாடி எதுவும் சொல்லல, அவன் நல்லவனாவே இருந்தான், அவன் உத்தமனாவே இருந்தான், அவன் நீதிமான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவன் எடுத்தான், ஆண்டவர் செகண்ட் ஸ்டெப் கொடுக்குறாரு. ஆபிரகாம் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர் தராரு, செகண்ட் ஸ்டெப் ஆபிரகாம் எடுக்கிறான். எப்படி வேணாலும் மாறி போகலாம், ஆனால் ஒன்று, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்கிறது. உங்கள் விரல் ரேகையை போல ஆண்டவருடைய அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல உங்களால சொல்ல முடியும், முழங்கால் படிடுவோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியில நியாயாதிபதி அவர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அழகான வார்த்தை சொல்றாரு. பவுலாகி எனக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய வருகையை பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார். பிரியமானவர்களே, உங்கள் அழைப்பை நீங்க தெரிந்து கொள்ளுங்க.
அழைப்பையும் தெரிந்து கொள்ள உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. எதற்காக அழைக்கப்பட்டேன், எதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன், எதை நோக்கி நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னும் மிகவும் அதிகமாக இன்னும் அழகாக காணப்படும். இல்லைனாக்கா நீங்கள் கண் சொருகி போன குருடராக நீங்கள் காணப்படுங்க. பேதுரு சொல்றார், ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் நீங்க அநேக கிறிஸ்தவம் இடறி விடுறோம். நிறைய இடத்துல பயப்படுறோம், நிறைய இடத்துல ஏதோ நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கு, நடக்காத மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி ஒரு வேவரிங் மைண்ட் வந்து ஒரு நிலையில இருக்க மாட்டேன், ஒரு சமநிலையில இல்லாதபடி இருக்குது. அதெல்லாம் ஒரே ஒரு காரணம், அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டும். எதற்காக அழைக்கிறார்? அழைத்த உண்மை என்று வசனம் சொல்லுகிறது. அவர் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பில் நான் நிலைத்திருந்த ஓட்டத்தை முடிப்பேன் என்று சொன்னார். என் முடிவிலே எனக்காக ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீதியுடைய நியாயாதிபதி என் தலையில வைக்கவும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில அப்பா நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாம் யாவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். அவைகள் நாம் நடக்கும்படி முன்னதாகவே நம்மை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் சொல்வது போல எங்களை முன்னதாக இந்த அழைப்பிற்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறப்பா. இந்த அழைப்பிலே காணப்படும் பரிசுத்தமை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், தாழ்மையை புரிந்து கொள்ள வேண்டும், கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும், இதனால் உண்டாகும் மகிமையை புரிந்து கொள்ள வேண்டும். இதனாலே அப்பாவுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அப்பா, ராஜ்யத்திலே எந்த ஒரு ஓட்டையிலும் நாங்க காணப்படக்கூடாதப்பா. அதை அடைக்கிற ஒரு விசுவாசிகளாக, சீஷர்களாக காண கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஆண்டவரே, காலை நேரத்தில் எங்களோடு கூட இருந்தவர் மாலை நேரத்தில் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே காலத்தில் எங்கள் பாவத்தின் காரியத்தை பேசி மாலை அழைப்பை குறித்து பேசுகிற தேவன் இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி நாட்கள்ல கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சபையார்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வேலைகளே, அவர்கள் செய்கிற காரியங்களே காணப்படுவதாக. அவருடைய கிருபை ஐஸ்வர்யமானது ஒவ்வொரு நாளும் விளங்குவதாக. கர்த்தருடைய மகிமை தினந்தோறும் நாங்கள் கண்டோம், ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை கண்டேன் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. சகல துதிக நம்ம ஒருவருக்கு சுத்துறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆத்மாவே அவசிய சகல பிரகாரங்களே இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் வல்லமையும் இன்றும் என்றும் சதா காலங்களும் வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக.